நினைவு கூறுதலுக்கு உண்டான ஆயத்த வகுப்புகளில் மீண்டுமாக ஒரு சத்திய பாடத்தை பார்ப்பதற்கு நம்முடைய தேவன் கிருபை தந்திருக்காங்க. ஸோ இந்த நாளில் நம்முடைய இந்த ஒரு மெமோரியல் ஸ்டடீஸ்க்காக நம்ம தெரிந்து கொண்ட ஒரு வேத பாடத்துடைய தலைப்பானது த பிரைஸ் அண்ட் பிரேயர்ஸ் ஆஃப் த பாஸ் ஓவர், பஸ்கா கால துதி மற்றும் ஜபங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நினைவு கூறுதல் காலங்கள் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். இது முழுக்க முழுக்க நம்முடைய தனிப்பட்ட ஒரு தியானத்துக்குண்டான ஒரு காலப்பகுதிகளை நம்ம பார்க்குறோம். இது நாட் ஓன்லி ஒரு 3 months பிஃபோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ த்ரூ அவுட் த இயர் நம்ம இந்த நினைவு கூறுதலை நம்ம ரட்சகருடைய முன்மாதிரியை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். பட் இருந்த போதிலும் விசேஷமாக இந்த தருணத்தில் ரொம்ப நம்முடைய ரட்சகருடைய மரணத்துக்கு ஒட்டின நிகழ்வுகளையும் நம்முடைய தனிப்பட்ட குணலட்சணங்களுக்கு உண்டான காரியங்களையும் நம்ம பார்ப்பது வழக்கம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த பாடத்துக்குள்ளாக இப்பொழுது நம்ம கடந்து போகலாம். பஸ்கா கால துதி மற்றும் ஜபங்கள். பஸ்கா கால துதி மற்றும் ஜபங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இந்த பஸ்கா பண்டிகையை குறித்து நிறைய இடங்கள்ல தேவன் என்ன பண்றாங்கன்னா ரெஃபர் பண்றாங்க. ஸோ அந்த பஸ்கா காலத்தை ஒட்டுன என்ன பண்றாங்கன்னா பாடல்களாக அவர்கள் பாடுவது வழக்கம். ஸோ அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா ஹலேல் அப்படின்றாங்க. ஹலேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துதி அப்படின்னு அர்த்தம். ஸோ 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை யூதர்கள் ஒவ்வொரு வருடமுமே அநேக பண்டிகை தருணத்திலையும் சரி, விசேஷமா இந்த பாஸ் ஓவர் சடர் அப்படின்னு சொல்றாங்க, இந்த தருணங்கள்ல அவர்கள் பாடல்களாக பாடுவது வழக்கம். அப்ப இந்த 113ல இருந்து 118 இந்த சங்கீதத்துடைய தொகுப்புகள்ல என்ன இருக்கு பிரதர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்வதா இருந்தா, இஸ்ரேல் ஜனங்கள் ஈஜிப்டிலிருந்து இருந்து கானானுக்கு அவர்கள் செல்லும் போது தேவன் எந்த ஒரு காரியத்துல பார்வோனுடைய கரங்கள்ல இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்க நினைச்சு பாடுவதும், அதை தொடர்ந்து யூதர்களுடைய தேசமானது ஒரு விடுதலையின் தேசம் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து பாடுகிறதும், அதை தொடர்ந்து நம்முடைய இரட்சகர் அவரை குறிச்சே சொல்லப்பட்ட வசனங்களை அவர் பாடலாம் என்ன பண்றாங்கன்னா பாடுறாங்க. ஸோ இந்த ஹலேல் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம் 113ல இருந்து 118 வரைக்கும் இருக்கக்கூடிய காரியத்துடைய சுருக்கத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல் ஒரு 7 காரியங்கள் இந்த பாடத்துல பார்க்க போறோம். அதுல முதல் காரியம் இந்த ஹலேல் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஹலேல் அப்படின்னா துதி. ஓகே, இங்க வந்துருச்சு. சகோதரி அதை தேவைப்படும் போது மட்டும் படிப்பாங்க. அந்த முதல் பேராகிராஃப் மட்டும் படிங்க. ஹல்லேல் எபிரேய மொழியில் துதி என்று பொருள் என்பது சங்கீதம் 113 முதல் 118 வரையிலான தொகுப்பை குறிக்கும். இது யூத மக்களை எகிப்திலிருந்து மீட்டதற்காக தேவனை போற்றும் மகிழ்ச்சியான சங்கீதங்களின் தொகுப்பாகும். இது பெரும்பாலும் அல்லேல் ஹமிஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஈஜிப்ட்ல இருந்து அவங்க வந்தனால இது ஈஜிப்ட் ஹலேல் அப்படின்றாங்க. அப்படின்னா எகிப்தில இருந்து வந்ததை குறித்து துதி பாடல் பார்க்கிறோம். அது கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் த கிரேட் ஹலேல் அப்படிம்பாங்க. 136ஆம் சங்கீதம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சங்கீதங்கள் எல்லாமே யூதர்கள் பாடல்களா பாடக்கூடிய ஒரு பாட்டு தான். நமக்கு தான் அது நம்ம வசனமா படிக்கிறோம். அப்படி பாடப்பட்ட ஒரு துதி பாடலானது இன்று வரையிலுமே யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க பாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலுமே விசேஷமா சில தருணங்கள்ல பாடுவாங்க. அதுல முக்கியமா பாஸ் ஓவர் சடர், அதாவது பஸ்கா காலங்கள்ல யூதர்கள் எப்படி பாடுவாங்கன்னா, அந்த காரியத்தை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி
113 இருந்து 16 வரை இருக்கக்கூடிய சங்கீதங்களையும், அந்த உணவை சாப்பிட்ட பிறகு மீதமுள்ள 3 சங்கீதங்களையும் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் பாடுவது வழக்கம். ஸோ நம்முடைய ரட்சகர் ஸ்பெசிஃபிக்கா எதை பாடி இருக்கிறார் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்கன்னா 116 இருந்து 18 வரையிலான சங்கீதங்களை நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடிட்டு தான் ஒலிவமலை நோக்கி என்ன ஆகிறாருன்னா புறப்பட்டு போறார். சரி, இதை பாடுறதுனால என்ன நிகழ்ந்திருக்கும் அந்த தருணத்துல மேல் வீட்டறையில அப்படிங்கறதுதான் நம்முடைய அடுத்த ஆராய்ச்சிக்குள் நம்ம போலாம். ஸோ அதுதான் மத்தேயுல நம்ம படிச்சோம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அந்த ஸ்தோத்திர பாட்டு தான் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 113ஆம் சங்கீதத்துல என்ன இருக்குன்றத சுருக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். 113ஆம் சங்கீதத்துல சகோதரி வாசிக்கலாம் 1 மற்றும் 4 வசனம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. ஸோ இந்த துதி பாடல்ல முதல் சங்கீதத்துடைய தொகுப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவனுடைய வல்லமையை குறித்து அங்க பேசப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவன் என்ன பண்ணுங்க, துதியுங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது தேவன் ஒரு சாதாரண கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனை கூட அவர் உயர்த்துறாரு. அந்த மனிதனை கூட அவர் என்ன பண்றாருன்னா கண்ணோக்கமா பார்க்கிறாருன்னு என்ன பண்றாங்கன்னா பாடல்கள் பாடுறாங்க. வாசிக்கலாம் அதிலேயே 7 மற்றும் 9 வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சோ தெரியும், அல்லேலூயா அப்படின்னா யெகோவாவை துதி செய் அப்படின்னு அர்த்தம், அதோடைய அர்த்தம் இல்லைங்களா. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா முதல் சங்கீதம் 113 எல்லாரையும் பாட சொல்றாங்க. என்ன பாட சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய சுருக்கம் இங்க இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், படிக்க வேணாம். ஸோ தேவன் ரொம்ப தாழ்மையான ஜனங்களையும் ஏழைகளையும் எளியவர்களையும் கூட தேவன் கண்ணோக்கமா பார்த்து அவர்களை சரியான ஒரு என்ன சொல்றதுன்னா அவருடைய கிருபை நிமித்தமாக உயர்த்துறாரு அப்படிங்கறதுதான் இந்த முதல் சங்கீதத்துடைய ஒரு சுருக்கமான காரியம் நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து யூதர்கள் என்ன பாடுறாங்கன்னா எந்த அளவுக்கு தேவன் உயர்த்துறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எகிப்துல அவர்கள் அடிமைகளா இருக்கும் பொழுது தேவனுடைய மாபெரும் வல்லமையுள்ள கரம் இவர்கள் என்ன பண்ணுச்சுன்னா தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னு பாடுறாங்க. கவனிக்கலாம் 114ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2 வசனம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. சோ எகிப்துல யூதர்கள் அடிமையா இருந்த விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க பாடல்களா. சோ அப்படி எகிப்துல இருந்து அவர்கள் வெளியே வரும்போது என்ன நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் 3 மற்றும் 5 வசனம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும். பாருங்க, இது ஒரு பாட்டா பாடுறாங்க. சோ எப்படி பாடுறாங்கன்னா எகிப்திலிருந்து வெளியே வந்த யூத மக்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தருணங்கள்லயும் அவர்கள் பண்டிகைகள் ஆசரிக்கும் போது அதுல விசேஷமா பஸ்கா காலங்கள்ல எல்லாம் எதை நினைவு கூர்றாங்கன்னா எந்த அளவுக்கு தேவன் அங்க இருக்கக்கூடிய செங்கடலை பிளந்தாரு, பின்னாட்கள்ல எந்த அளவுக்கு யோர்தான தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு வழியா என்ன பண்ணாரு மாற்றினாருன்னு சொல்லி தேவனை துதிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாங்கன்னா 8ஆம் வசனத்துல பாடும்போது வாசிங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சோ எந்த அளவுக்கு அவர்கள் தண்ணீர் இல்லாத ஒரு தருணத்துல கூட கண்மலை அடிச்சு என்ன பண்ணாரு தண்ணீர் கொடுத்தாரு. இப்படி இந்த அதிகாரங்கள் முழுக்க படிச்சு பார்த்தோம்னா இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு முழு நம்பிக்கையை தேவன் கொடுப்பார். தேவன் எல்லாரையும் கண்ணோக்கமா பார்க்கிறார். அதுல ரொம்ப முக்கியமா தாழ்மை உள்ளவர்களையும் எளிமையானவர்களையும் கண்ணோக்கமா பார்க்கிறாரு. அவர்களை புழுதியிலிருந்து என்ன பண்றாரு உயர்த்துறாரு. இதுதான் அண்ணாளுடைய ஜபத்துல கூட நம்ம என்ன பண்ணுவோம் இதே விஷயத்த படிச்சிருப்போம். அடுத்து எகிப்து தேசத்திலிருந்து யூதர்களை எந்த அளவுக்கு மீட்டு கொண்டாங்கன்றத அவர்கள் என்ன பண்றாங்க நினைவு கூர்ந்து பாடலா பாடுறாங்க. சதா 114ஆம் சங்கீதத்துடைய தொகுப்பு 115ல ரொம்ப எளிமையான காரியம் என்னன்னா இந்த தேசம் தேவன் மீது முழு நம்பிக்கை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைக்கணும். சோ அந்த வசனம் கூட ஒரு வசனம் 115:9 மட்டும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நம்முடைய ரட்சகர் அந்த மேல் வீட்டு அறையில பாடல்களா பாடும்பொழுது அவருக்கு தேவன் என்ன கொடுத்திருப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்தாரு. இப்ப தேசத்துக்கே சொல்லப்படுது நீங்க தேவனை முதல்ல என்ன பண்ணுங்க நம்புங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுவரையிலும்
பொதுவாகவே அந்த மீலுக்கு முன்னாடி பாடக்கூடிய பாடல்கள். பட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன ஆணித்தனமா சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய சங்கீதத்தை நம்முடைய கர்த்தர் இயேசு கட்டாயமா பாடி இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தது கூட பாடினாரான்றது நமக்கு சரியான ஒரு எவிடன்ஸ் இல்லைன்றாங்க. ஆனா யூதர்கள் வழக்கமா பாடுறாங்க. அப்ப அவங்க ஸ்தோத்திர பாட்டை அந்த மேல் வீட்டறையில பந்தி அனுசரிச்சுட்டு அவர்கள் பாடினாங்கன்னு வசனம் இருக்கு. அப்படி பாடக்கூடிய விஷயத்துல அங்க தேவன் என்ன நம்முடைய கர்த்தர் இயேசுக்கு உணர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்துச்சு. வழக்கமா இதுக்கப்புறம் படிக்கிற வசனத்தெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ல படிப்போம் நிறைய இடங்கள்ல. பட் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையில அவர் பாடலா பாடுற காட்சிய கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அந்த தருணத்துல அவருக்கு எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலாகவும் பெரிய பலமாகவும் காணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சியா இருக்கு இந்த இடத்துல. ஸோ வாசிக்கலாம் பாருங்க, 116ஆம் சங்கீதத்துல 12 மற்றும் 13 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பாருங்க, இது பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். பட் இங்க நம்முடைய கர்த்தர் இயேசு இதை பாடலா பாடும் பொழுது கட்டாயமாக நம்ம எல்லாரும் உணர்றதை விட அதிகப்படியான உணர்வுகள் அவருக்கு காணப்பட்டிருக்கும். காரணம், நம்ம இந்த பூமிக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? ஒவ்வொருத்தருடைய ஏஜ் தான் இல்லைங்களா? 30, 40, 60, 70 வரைக்கும் சொல்லலாம். ஹார்ட்லி 100 மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன். ஆனா நம்முடைய கர்த்தர் இயேசுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில காலங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது. 6000 வருஷம் 7000 வருஷம்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளவு நாட்கள் ஒன்னா இருந்த ரெண்டு பேரும் விசேஷமா மனுக்குலத்துக்கு மீட்புக்காக மாபெரும் திட்டம் போட்டு அதுல ஒரு இறுதியான ஒரு முக்கியமான சூழ்நிலைக்கு என்ன ஆகிறாருன்னா நம்முடைய ரட்சகர் கடந்து வரார். இதுக்கப்புறம் தான் அவருக்கு ரியல் டெஸ்டே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப தேவன் இந்த துதி பாடல் மூலமா அவருக்கு என்ன உணர்த்துறாருன்னா, தேவன் எவ்வளவோ எனக்கு செஞ்சிருக்கார், இதுக்கு நான் தேவனுக்கு நான் என்ன திருப்பி செலுத்துவேன்? ஒரே பாயிண்ட், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை இல்லைங்களா, அதான் பின்னாடி சொல்லுவார், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில். அங்க பேதுரு அங்க பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டும் பொழுது கூட நம்முடைய ரட்சகர் சொல்ற விஷயம், அந்த பாத்திரத்துல நான் என்ன பண்ணுவேன்? பானம் பண்ணுவேன். அப்ப இதை பாடலாம் பாடும் பொழுதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து என்ன நிகழ போகுதுன்னு. தொடர்ந்து கவனிக்கலாம் பாருங்க, 116லயே 14 மற்றும் 15. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அவர் அர்ப்பணிச்சிருப்பாருல்ல யோர்தான்ல, அந்த அர்ப்பணிப்புல அவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாருல்ல. யோவான் ஸ்நானன்கிட்ட பேசுறாரு, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கின்றார். அப்போ அந்த நீதியை நிறைவேற்றக்கூடிய கடைசி தருணம் வருது. இங்க தேவன் இந்த பாடல் மூலமாவே அவர் தேவனுக்கு என்ன கமிட் பண்றாருன்னா, நான் செய்த பொருத்தனையை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன்? இதை செலுத்துவேன். அப்படி செலுத்தி முடிச்சு, இந்த மரணம்ன்றத நம்முடைய கான்சக்ரேஷன் டைமும் சொல்லலாம், பிசிக்கல் டெத் ரெண்டுமே சொல்லலாம். அப்படி மறிக்கக்கூடிய மரணம் எவ்வளவு அருமையா இருக்கும். இது பொதுவா நம்முடைய லைஃபுக்கு என்ன பண்ணுவோம், இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனா தேவன் கர்த்தர் இயேசுவை பாட வைக்கிறாங்க இந்த இடத்துல, இந்த பாஸ் ஓவர் டைம்ல பாடி அவர் அடுத்து அவர் அனுபவிக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் என்ன பண்றாருன்னா தேவன் கொடுக்கிறார். இது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ 116ஆம் சங்கீதம் என்னன்னா, இண்டிவிஜுவலா ஒரு தேங்க்ஸ் கிவிங் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய கர்த்தரும் சொல்றாங்க, இன்னைக்கு நாமளும் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நிகழுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிக்கலாம் 117ஆம் சங்கீதத்துல 1 மற்றும் 2 வசனம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அதாவது நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அல்ல இந்த வேலையை செய்யக்கூடியது, பாடுகளுக்குள்ள போய் மீட்பை கொடுக்கிறது. ஒட்டுமொத்த பூமியின் சகல ஜனங்களுக்குமே இந்த ஒரு வாய்ப்புக்கு பின்னாடி வரப்போகுதுன்றது என்ன பண்றாங்க அங்க சொல்லப்படுது. பூமியின் சகல ஜனங்களும் இதே மகா தேவனை அங்க என்ன ஆகுறாங்கன்னா தொழுது கொள்ள போறாங்க. அதான் சொல்லப்படுது, ஜனங்களும் கர்த்தரை துதிக்கும்படி ஒரு காலிங் அங்க வருது. இத பாடி முடிச்சுட்டு இறுதியா அவர் பாடக்கூடிய ஒரு பாட்டு தான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 118ஆம் சங்கீதம். ஸோ இது முழுக்க முழுக்கவே யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குன்னா, மேசியாவை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இதை பாடிட்டு தான் அவர் மேல் வீட்டறையிலிருந்து என்ன ஆகிறாருன்னா இறங்குறாரு.
ஸோ கவனிக்கலாம். 118ஆம் சங்கீதம் 6 மற்றும் 7. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களின் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். ஒரு சிவியரான ட்ரையலுக்குள்ள நம்முடைய ரட்சகர் அடுத்து போறாங்க. இப்ப இறுதியா அவர் பாடக்கூடிய பாட்டுல என்ன அங்க காணப்படுதுன்னா, தேவன் எப்படி பேசுறாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நான் என்னவாக மாட்டேன், பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒருவேளை கெத்செமனே தோட்டத்துல பலவிதமான அவமானங்கள், பாடுகள், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா அக்கிரமங்களையும் நான் என்ன பண்ணுவேன், பொறுத்துக்கொள்வேன். ஏன்னா தேவன் என் கூட என்ன பண்றாரு. இதுதான் கெத்செமனே தோட்டத்துல ஒரு முறை சொல்வார், இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சல்ஸ கொடுப்பாங்க. அப்படின்னா அவர் முழு நம்பிக்கை வச்சிருந்தார் தேவன் மீது. தேவன் என்ன பண்றாரு, என் கூட தான் இருக்கிறாரு. என்னுடைய சத்துருக்களுடைய சரி கட்டுதலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேவ சித்தம் நான் செய்வேன். சத்துருக்கள் அங்க என்ன ஆவாங்கன்னா, அவங்களுடைய ஒரு காரியம் அங்க நிறைவேறாதுங்கிறத தீர்க்க தரிசனமா அவர் என்ன ஆகிறாருன்னா பாடுறாரு. அடுத்து சொல்றாரு 8-9 வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இதுவும் நிறைவேறுச்சு. கரெக்டுங்களா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய். இறுதி வரையிலும் நம்முடைய ரட்சகர் அப்படிதான் காணப்பட்டார். பேதுரு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றதா நினைச்சு என்ன சொன்னாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு இது நேரிடக்கூடாது, அதுக்கப்புறம் உன் நிமித்தமா எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் என்ன ஆக மாட்டேன். பேதுரு நீ ஒரு ஆளாவது என் கூட இருக்கிறியே அப்படின்லாம் அவர் யோசிக்கல. உனக்காக நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் பேதுரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு பிரேயர் பண்ணிக்கிறேன். நீ சிவியரான ட்ரையலுக்குள்ள என்ன ஆக போற. கிளியரா தெரியுது. அங்க நம்முடைய ஆண்டவர் தேவனை தான் என்ன பண்றாங்கன்னா நம்புறாங்க. இன்னைக்கு நாம் கூட எடுத்துக்கலாமே, யாரதான் நம்பணும் அப்படின்னா பிரதர் சிஸ்டர்ஸை நம்ப கூடாதா? கேள்வி. ரெண்டு பக்கம் கரெக்ட் தான். பிரதர் சிஸ்டர்ஸையும் நம்பணும், பிரதர் சிஸ்டர்ஸையே நம்ப கூடாது. அதான் தேவன் சொல்றான். அப்ப நம்முடைய லைஃப்ல ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒண்ணு வச்சா முதல்ல தேவன் தான். அதுக்கப்புறம் கட்டாயம் பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா தேவனை வைக்க வேண்டிய இடத்துல யாரும் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அப்ப கிளியரா பாக்குறோம், மனுஷனை நம்புவது அங்க வேணான்றாரு. கீழே சொல்றாரு, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேருதல் என்ன பண்ணுங்க. பிலாத்து ஒரு காரியம் சொன்னார் அடுத்த நாள், இதை பாருப்பா, எனக்கு எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கு, நான் நினைச்சா அவனை என்ன பண்ணிடுவேன், ரிலீஸ் பண்ணுவேன். ஏசு கிறிஸ்து நம்பினாரா? பிரபுக்களை நம்பல. என்ன சொன்னாருன்னா, நீங்க தெரியாம பேசுறீங்க, உங்ககிட்ட அதிகாரம் இல்ல. அதிகாரம் எங்க இருக்கு? பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம் 10 மற்றும் 11. எல்லா ஜாதியாரும் என்னை வணைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கிளியரா சொல்றாரு, தீர்க்க தரிசனமாவே பாடிட்டு தான் போறாரு, நான் இதுதான் பண்ண போறேன். எவ்வளோ சிவியர் ட்ரையல் வந்தாலும் தேவன் என் கூட இருக்காரு, நான் யாரையும் நம்ப மாட்டேன். கட்டாயமாக எல்லாத்தையும் சங்கரிப்பேன்னா இங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, தேவனுடைய கிருபையில நான் வெற்றி சிறந்து நிப்பேன்ற, நான் வந்த காரியத்தை சரியா நான் என்ன பண்ண போறேன், செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. பின்னாடி சொல்றாரு, வாசிக்கலாம் 22ல படிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. சோ முக்கியமான வசனம் அதான். இப்ப அடுத்து இந்த கல்லை தள்ளி போட போறாங்க, இது வேஸ்ட், இந்த கல் எதுக்கு என்ன ஆகாது, உதவாதுன்னு சொல்லி யூதர்கள் அவரை சிலுவையில் அறையும் சொல்ல போறாங்க. முன்னாடியே தேவன் உணர்த்துறாரு, முன்னாடியே ஒரு விசுவாசத்துல பாடுறாரு, எந்த கல்லை இவங்க ஆகாதுன்னு தள்ளுறாங்களோ அந்த கல்லு தான் தலைக்கு மூளைக்கல். பிரமிட் பத்தி என்ன பண்றாரு இங்க பேசுறாரு. அப்ப உறுதியா இதுதான் நிகழப்போகுதுன்னு தீர்க்க தரிசனத்தை முன்னாடியே அறிஞ்சிட்டு அதை தேவனும் அனுமதிச்சிருக்காரு. பஸ்காக்கு முன்னாடி இந்த பாட்டை என்ன பண்ணணும், பாடணும்னு சொல்லி பாடிட்டு தான் என்ன ஆகுறாருன்னா கிளம்புறாரு. அப்ப இந்த 118ஆம் சங்கீதம் முக்கியமா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது மேசியா பத்தி சொல்லப்பட்ட சங்கீதம். அதுல அவர் தான் வெற்றி சிறக்க போறாருங்கிறத தேவன் என்ன பண்றாரு உணர்த்துறாரு. இத பாடிட்டு ஜெபம் பண்ணாரா? அங்க பண்ணல, மேல் வீட்டறையில. கரெக்டுங்களா?
நம்முடைய சகோதரர் 7ஆம் தூதன் கூட சொல்லும்போது, விசேஷமா மெமோரியல் தருணங்கள்ல அந்த காரியங்களை அனுசரிச்சுட்டு வழக்கமா அநேக சபைகள்ல நம்ம பார்ப்பது உண்டு. அவர்கள் ஜெபம் பண்ணாம அது அப்படியே கலைந்து போவாங்க. என்ன காரணம்னா, இதுதான் காரணம். டைப் இங்க நடந்திருக்கு. அப்போ நம்முடைய இரட்சகர் மேல் வீட்டு அறையிலிருந்து இறங்கி வரும் பொழுது, முதல் பஸ்கா கால துதியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, ஒரு தெய்வீக பலம், ஒரு பயங்கரமான என்கரேஜ்மெண்ட் அந்த பாடல்கள் மூலமாக அவருக்கு என்ன ஆயிருக்கு, காணப்பட்டிருக்கு. நீங்க கவனிச்சிருக்கீங்க, பாடல்கள் என்னைக்காவது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்துருக்கா? பாடல்கள் பாடல்கள் தாங்க பிரதர் கொடுக்குது. நம்ம சோர்வா எக்லீஷியாக்குள்ள வருவோம், திடீர்னு ஏதோ ஒரு பாடல் இருக்கக்கூடிய வரிகள் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். நமக்கு நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவன் ஏதோ நமக்கு ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அன்னைக்கு சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க. நம்ம சோர்வா வரோன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ந்து போகாதேன்னு ஒரு பாட்டை என்ன பண்ணுவாங்க. அதெல்லாம் படிக்கும் பொழுது அல்லது பாடும் பொழுது நமக்குள்ளேயே பார்க்கும் பொழுது இந்த ஓட்டத்துல ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது. ஓகே, நம்ம என்ன ஆகணும், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நமக்கே எப்படி கிடைக்குதுன்னா, பிதாவையே எப்பொழுதும் நம்பி இருந்து பிதா கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்களை கேட்டு கேட்டு செய்த நம்முடைய இரட்சகருக்கு இந்த துதி பாடலை பாடும் பொழுது அவருக்கு விசேஷமான ஒரு பலனும் ஒரு தைரியமும் அங்க கிடைச்சிருக்கு. ஸோ சகோதரர் இங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நாம் கூட நம்முடைய நினைவு கூறுதலின் நாட்கள்ல ஒருவேளை நேரம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான சங்கீதங்களையும் நம்மை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களையும் நம்ம எடுத்து தியானிக்கும் பொழுது, விசேஷமா எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் நமக்கு முன்னாடி நின்னாலும் நமக்கு ஒரு தெய்வீக பலமும் இல்லைங்களா, ஒரு தெய்வீக தைரியமும் கிடைக்கும் அந்த சோதனைகளையும் பாடுகளையும் எதிர்கொள்வதற்கும் பார்க்கும். இது முதல் பாயிண்டா நம்ம பார்க்கிறோம். இந்த பாடத்துல ஒரு 7 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். பஸ்கா கால துதியிலிருந்து நம்ம என்ன பாயிண்டை நம்ம கற்றுக்கொள்றோங்கிறதா இது முதல் பாயிண்ட். அடுத்து இதே பஸ்கா காலத்துல பழைய ஏற்பாட்டுல இன்னொரு துதி பாடல் என்ன இருக்குன்னா பாடப்பட்டிருக்கு. ஸோ அது எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, எகிப்தியர்கள் எகிப்துல யூதர்கள் இந்த பாசவர் அனுசரிச்சுட்டு அந்த தலைச்சின் சங்காரம் முடிச்சுட்டு அவங்க என்ன ஆகுறாங்கன்னா கடந்து வெளியே வராங்க செங்கடலை தாண்டி. அப்படி செங்கடலை தாண்டி வரும் பொழுது நமக்கு தெரியும், ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த பஸ்கா என்ன பண்ணுச்சு, ஆசரிக்கப்பட்டுச்சு. ரத்தமானது நிலைக்கால்கள் என்ன பண்ணப்பட்டுச்சு, பூசப்பட்டுச்சு. எந்த வீட்டுல ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய முதற் பேரான பிள்ளை அங்க அழிக்கப்பட்டுச்சு. முக்கியமா எகிப்துல பார்வோன் வீட்டிலேயே இந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் அவர்களை பார்வோன் நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடி திரும்பவும் மனசு மாறி இந்த யூதர்களை திருப்பி பிடிக்கலான்னு வரும் பொழுது அங்க யூதர்கள் கடந்து போயிடுறாங்க. பார்வோனுடைய ஆர்மி அங்க எங்க மாட்டிக்குதுன்னா செங்கடலுக்குள்ள அங்க மடியிறாங்க. இந்த காட்சியை ஒட்டுமொத்த யூதர்களும் மோசேயும் ஆரோனும் மிரியாமும் என்ன பண்றாங்க, பார்க்கறாங்க. பார்த்துட்டு தேவன் கொடுத்த ஒரு விசேஷமான விடுதலைய அவர்கள் உணர்வு பூர்வமாக ஒரு பாடலாம் அங்க என்ன ஆகுறாங்க, நமக்கு வசனம், ஆனா அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா பாடலா பாடியிருக்காங்க. ஸோ அதுதான் 2வது பாயிண்ட் அந்த பாடத்துல நம்ம எடுக்கிறோம். கவனிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல அப்படியே ஒரு சில வசனங்கள் படிக்கும். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, கிளியரா கவனிக்கிறோம். நான் புகழ்ந்து பாடுவோம், நாங்க கர்த்தரை தான் பாடுவோம், அவர் குதிரையையும் குதிரை வீரனையும் என்ன பண்ணாருன்னா கடல்ல. ஏன்னா இந்த காட்சியை பார்த்த பிறகுதான் இந்த பாடல் அங்க காணப்படுது. சரி, எப்படி பாடுறாங்கன்னு வாசிக்கலாம். 2ஆம் வசனம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். பாருங்க எப்படி பாடலா பாடுறாங்கன்னா, ஒரு மாபெரும் வெற்றியை அவங்க பார்த்துட்டு, தேவன் என்னுடைய பலன், அவருதான் எனக்கு கீதமுமானவர், நான் அவருக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு வாசஸ்தலத்தை, தெரிஞ்சோ தெரியலையாமே சொல்றாங்க, டேபர்நாக்கிள் பின்னாடி என்ன போகுது வரப்போகுது, ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என்னுடைய தகப்பன், அவரை நான் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். அடுத்து 3 மற்றும் 4. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். பாருங்க, இந்த நடந்த நிகழ்வுகளை அவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா பாட்டா, இது எப்படி பாட்டா பாடியிருப்பாங்க நமக்கு தெரியல, பட் ஆனா இது பாடலாத என்ன ஆகுறாங்க அவங்க பாடுறாங்க நம்ம கவனிக்கிறோம்.
5-6 வசனங்கள் மட்டும் படிக்கலாம். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. பாருங்க, இங்க கிளியரா கவனிக்கிறோம் எப்படி அந்த செங்கடலுடைய காரியங்கள் நிகழ்ந்ததுன்னு சொல்றாங்கன்னா, ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் என்னானாங்க. ஒரு கல் எடுத்து தண்ணியில போட்டா எப்படி போகுதோ அந்த மாதிரி உள்ள போறாங்கன்ற. அடுத்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிகழ்த்தினது யாருன்னா கர்த்தருடைய வலது கரம். நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய பாடங்கள்ல படிச்சிருக்கிறோம். விசேஷமா யூதர்களை வனாந்தர பிரயாணத்துல தேவன் சார்பாக வழி நடத்தது யாருன்னா அவருடைய வலதுகரமா இருக்கக்கூடிய நம்முடைய ரட்சகர் கிரைஸ்ட், இல்லைங்களா? அதையும் பாடுறாங்க. ஆனா பின்னாடி அவங்க உணரல, அவருடைய வலது கரம் என்னாச்சு, எங்களை வழி நடத்துச்சு. வாசிக்கலாம் முதல்ல 7ஆம் வசனம். உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. பாருங்க, இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கிறோம். முதல் வரியில உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினால என்ன ஆகுனீங்க. அப்ப இங்க ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக அங்க பார்வோன் ஆர்மி அங்க எழும்புச்சு, கரெக்டுங்களா? ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளை மட்டும் எடுத்துக்கலாமே, நாம் தேவனுக்கு விரோதமா எழும்புனோம்னா என்ன ஆகும்? அப்படின்னு நம்ம தேவனுக்கு விரோதமா எழும்புவோமா? வாய்ப்பு இருக்கா? இருக்கு. யூதாஸ் என்ன பண்ணாரு? யூதாஸ் காட்ஸ் பிளான் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. யூதாஸ் நிறைவேற்றலன்னா யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அங்க யூதாஸ் ஆக்சுவலா தேவன் சார்பா ஒருத்தர் அங்க ஒர்க் பண்றாரு, கர்த்தர் இயேசு. அவருக்கு விரோதமா எழும்புறாரு. அதான் அவர் குதிங்கால தூக்குனாருன்னு படிக்கிறோம். நிறைய வசனங்கள் பார்க்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவார்? கெடுப்பார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஏதேனும் இடரல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்துல எந்திரக்கல் என்ன பண்ணுங்க? எந்திரக்கல்னா கிரைண்டர்ல மேல ஒரு கல் இருக்கும் பாருங்க, அந்த கல்லை நம்ம கழுத்துல கட்டி, இல்லைங்களா, கடல்ல போட்டா என்ன ஆகும்? அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அங்க எகிப்தின் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த கோணத்துல நமக்கும் நம்ம என்ன பண்றோம் ஒப்பிட்டு பாக்குறோம். பர்டிகுலரா சொல்றாரு, தேவனுக்கு விரோதமா எழும்பக்கூடிய ஒரு காரியம் எதா இருந்தாலும், ஒரு குணலட்சணமா இருந்தா கூட நம்ம கிட்ட இருந்து எழும்புதுன்னா கட்டாயமா சீரியஸா நம்மளை என்ன பண்ணணும்னா நம்ம சோதிச்சு பார்த்துக்கணும். காரணம், ஒரு சிவியரான ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள என்ன ஆயிரும், நம்ம போயிரும். இங்க எகிப்துடைய மொத்த ஆர்மி போகுது. இது எதற்கு அடையாளம்னு நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம் 8ஆம் வசனம். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. அதாவது உருவகமா பாடுறாங்க. செங்கடல் எப்படி பிளந்திருக்குன்றாங்கன்னா, 2 சைடு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. கீழே தரை மாதிரி இருந்திருக்கு. இந்த உருவகத்துல என்ன சொல்றாங்கன்னா, கீழையும் ஆழத்துல தண்ணி என்ன ஆயிருச்சு, ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ரோடு போட்ட மாதிரி என்ன இருக்காங்க, அவங்க போயிருக்கிறாங்க. நம்ம நிறைய டேபர்நாக்கிள் ஸ்டடீஸ்லாம் கூட பார்த்துருக்குறோம், இல்லைங்களா? அந்த கலர்ஸ் எல்லாம் அவங்க எங்கிருந்து எடுத்திருப்பாங்க, அந்த ஷெல்லுடைய கலர்ஸ் என்ன இருப்பாங்க. இப்போ டேபர்நாக்கில் கலர்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா ஸ்கிரீன்ல. இதெல்லாம் இங்க செங்கடலை கடந்து வரும்போது அங்க இருக்கக்கூடிய சில பொருட்கள் மூலமா தான் கிடைச்சிருக்கணும். டால்ஃபின் ஸ்கின் நிறைய எல்லாம் ரிசர்ச் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப கீழே ஃப்ரீஸ் ஆயிருச்சுன்றத கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு உருவகமா பாடலாம் என்ன ஆகுறாங்க, பாடுறாங்க. பட் நிகழ்ந்திருக்கு, ஏதோ சம் மிராக்கிள் அங்க என்ன இருக்கு, தேவன் கீழ்காற்று அனுப்பி செஞ்சிருக்காங்க. அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு வசனம் மட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு, 17ஆம் வசனம். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அவங்க கானானுக்கு போவாங்கன்னு அங்க பாடினாங்க. சொன்னபடி என்ன, ஒரு கூட்டம் போனாங்க. இப்ப இந்த 2வது துதி பாடல்ல, பாஸ் ஓவர் டைம்ல நடந்த பாடல்ல நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிரதர் அங்க வந்தாங்க, பாடினாங்க, நிறைய வசனம் படிச்சுட்டோம். நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பாஸ் ஓவர்லயே ஒரு பெரிய டைப் அண்ட் ஆன்டி டைப் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லைங்களா? பாஸ் ஓவர்ல ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து. அதுல இருக்கக்கூடிய முதல் பலன்கள் யாருக்கு அடையாளம்? சபை. ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்கள் யாருக்கு அடையாளம்? உலக ஜனங்கள், கரெக்டுங்களா? அப்போ சபைக்கு ஒரு சங்காரம் நடக்குது. அதாவது ஒரு ஆபத்து. அந்த ஆபத்து என்னன்னா, அந்த அறையில அந்த ரத்தம் பூசப்படுது. அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இருந்தா சர்ச் கிளாஸ் சேஃப். சர்ச் கிளாஸ் காக்கப்படுறனால
ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லக்கூடிய உலக ஜனங்களும் காக்கப்படுறாங்க. இப்ப இந்த பார்வோனுடைய ஆர்மி பின்னாடியே துரத்திட்டு வந்து செங்கடல்ல மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா? இது எதற்கு அடையாளம்னா 1000 years எண்டுல சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களுடைய ஃபைனல் டிஸ்ட்ரக்ஷன் அதுக்கு நிழலா இருக்கு. இது வந்து 11வது வாதைன்னு பிரதர் என்ன பண்றாங்க ஒரு பாடத்துல கொடுக்குறாங்க மெமோரியல் ஸ்டடீஸ்ல. அப்ப இங்க கவனிக்கிறோம், இப்ப நம்ம சபையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்னும் இந்த முடிவை நோக்கி போகல உலகம். ஏன்னா நம்மளே கோர்ஸ் முடிக்கணும், அப்புறம் உலகம் ரட்சிக்கப்படணும், இறுதியா தான் பார்வோனுடைய ஆர்மி அழியிற மாதிரி சாத்தானுடைய ஆர்மி அழிவாங்கன்னு பார்க்கணும். அப்ப இங்க நம்ம ஏன் இந்த பாட்டை பாடுறோம்னா, இப்ப நம்ம நடக்கல சம்பவம், அவங்க நடந்து பாடுறாங்க. நம்ம நடக்காததுக்கு முன்னாடியே விசுவாசத்துல இப்ப நம்ம விசுவாச கண்கள்ல பாக்குறோம், நாளைக்கு ஃபியூச்சர்ல இதான் நடக்க போகுது. அங்க பார்வோன்னு சொல்லக்கூடிய சாத்தானும் சாத்தானை சேர்ந்த ஆர்மியும் ஒட்டு மொத்தமான 2ஆம் மரணம் சொல்லக்கூடிய பேரழிவுக்குள்ள போறாங்க. அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் விசுவாசிச்சு நம்ம என்ன ஆகுறோம்னா பாடுறோம். இதுதான் பிரசன்ட் ட்ரூத்ங்கிறார். கவனிக்கலாம், நமக்கான பாடமா இந்த வரிகள் வாசிக்கலாம். தேவனுடைய நியாய தீர்ப்புகளில் களி கூர்ந்தும் உலகிற்கு வரவிருக்கும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் விசுவாசித்தும் திருச்சபையானது இதனை விசுவாசத்தோடு பாடுகிறது. விசுவாசிகள் தினம்தோறும் அப்பத்திலும் திராட்சரச பாத்திரத்திலும் பங்கு பெறும் போது இது அவர்கள் வாழ்ந்து காட்டுகிற தற்கால சத்தியமாக அமைகிறது. நல்லா கவனிக்கலாம், இந்த சம்பவம் நடக்கல. இப்ப தினம்தோறும் நம்ம அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் பங்கு கொள்றோமா? ஒரே கேள்விதான், ஆனா 2 பதில் இருக்கும். டெய்லியும் நாம் நினைவு கூறுதல் அனுசரிக்கிறோமா? ஏன்னா இந்த வரிகள் அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? அனுசரிக்கிறோம். இப்ப மார்ச் 31ஆம் தேதி அனுசரிக்கிறது என்ன? அடையாளங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதாவது ஈவெண்டா இயர்லி ஒன்ஸ், பை ஹார்ட்ல டெய்லியும். கரெக்டா? மேரேஜ் எத்தனை முறை தான் நடக்கும் நமக்கு பொதுவா? அது ஒரு ஈவெண்ட். ஆனா அதோடைய உடன்படிக்கையின் சாராம்சம் மரண நாள் வரைக்கும் தொடரும். டெய்லி நினைவு கூறுறோம். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா விஷயம் என்னன்னா, இங்க தினந்தோறும்ன்ற வார்த்தையை நம்ம எப்படி தவறா புரிஞ்சுக்கோனா, அந்த டெய்லியும் அப்பா சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. அதனுடைய தாற்பயம் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்படுது. ஆனா அடையாளமாக இயர்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா அதை தேவன் முன்பாக நம்ம சப்மிட் பண்றோம். நம்ம கவனிக்கும். அப்ப இங்க பார்வோனுடைய ஆர்மி அழிஞ்சதை நாம இன்னைக்கு எப்படி பாக்குறோம்னா, ஃபியூச்சர்ல உலகம் மாபெரும் விடுதலை ஆக போகுது. இப்படிதான் முதல்ல சபை ரிலீஸ் ஆகணும், சபைக்கு அப்புறம் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்லி இன்னைக்கு விசுவாசத்துல நம்ம பாடக்கூடிய பாட்டு தான் மோசேயுடைய பாட்டு. கரெக்டுங்களா? கவனிக்கலாம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். பாருங்க, இதுக்கு ஆவிக்குரிய கோணத்துல அர்த்தங்கள் இருக்கு, நம்ம படிச்சிருப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த காட்சியை லிட்டரலா நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, சபை அங்க என்ன ஆகுறாங்கன்னா நிக்கிறாங்க, செலக்ட் ஆயாச்சு. ஏன்னா ரெவல்யூஷன் 14 சாப்டர்லயே நம்ம பார்க்குறோம், ஆட்டுக்குட்டியானவர் கூட சியோன் மலையில என்ன ஆகுறாங்க, நிக்கிறாங்க. இது 15 சாப்டர். இவங்க கையில வந்து சுரமண்டலத்தை என்ன பண்றாங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு மியூசிக் போட்டு அடுத்து பாடல் என்ன பண்ண போறாங்க, பாட போறாங்க. ஸோ அந்த பாடல் தான் நம்ம படிச்சிருப்போம். என்ன பாட்டுன்னா, அவர்கள் மோசேயின் பாட்டையும், நமக்கு தெரியும் இந்த வசனம் படிக்க கூட தேவையில்லை, ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டை என்ன பண்றாங்க, பாடுறாங்க. அப்படி பாடக்கூடிய மோசேயுடைய பாட்டுல ஒரு பாட்டு தான் ப்ரொஃபட்டிக்கலா நம்ம எதை பார்க்கிறோம்னா, நாளைக்கு உலகமானது மாபெரும் விடுதலை என்னாக போகுது, அடைய போகுதுன்னு இன்னைக்கே நம்ம வாழ்ந்து காமிக்கிறோம் தற்கால சத்தியத்துல. இதை நம்பி விசுவாசிச்சு இது இப்படிதான் நடக்கும், இது நாளைக்கு நடக்கணும்னா இன்னைக்கு சபையா இருக்கக்கூடிய நான் என்ன ஆகணும்னா சரிவர வாழ்ந்து கோர்ஸ் முடிக்கணும். சபை கம்ப்ளீட் ஆனாதான் உலகத்துக்கு ரட்சிப்புன்னு சொல்லி நம்முடைய தனிப்பட்ட பொறுப்பை நாம் உணர்ந்து விசுவாசத்துல வாழ்ந்து காமிக்கிறது தான் அங்க மோசே பாடின பாட்டு. இது இன்னொரு கோணத்துல சொல்வதாக இருந்துச்சுன்னா, மோசேயின் பாட்டு அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம், ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு அப்படிங்கிறது அன்பின் பிரமாணம். இது ரெண்டையுமே ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்ன பண்றோம், நிறைவேற்றிட்டு தான்
அங்க பாட்டா பாடுறேன்னு என்னன்னா வாழ்க்கை என்ன பண்றாங்க காமிக்கிறோம் நம்ம காமிக்கிறோம். இப்போ 2 காரியங்களை இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். முதல் விஷயம், அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினார் மேல் வீட்டறையிலன்னு கவனிச்சோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை தேவன் பாடலாகவே பாட வைக்கிறாங்க நம்முடைய கர்த்தர் இயேசு. விசேஷமா 118ஆம் சங்கீதம் அதை பாடும் பொழுது அவருக்கு மாபெரும் பலமும் தைரியமும் தேவன் பரத்திலிருந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ரென்தனிங் பண்றாங்க. அடுத்து பெரிய டெஸ்ட்டுக்குள்ள போறாரு. இன்னைக்கு நாமும் பார்க்கிறோம், அநேக சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது கூட இந்த மாதிரி காரியங்களை தேவன் நம்மளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பிரச்சனை வருது. எப்படி நம்ம அதுல ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கிறதுனா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான். அந்த வசனம் நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்குன்றதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அப்ப நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் அங்க பெருசா தெரியாது. நீங்கள் அநேக உபத்திரங்கள் வழியா தான் பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க முடியும்ன்றத என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு ஒரு பலன் கிடைக்கும் நமக்கு. அப்படிதான் அந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது, இங்க மோசே இந்த பாசோவர் முடிச்சுட்டு செங்கடலை கடந்து வந்தோம்னா அவங்க பாடக்கூடிய பாட்டு இன்னைக்கே தற்காலத்துல நம்ம பை ஃபெய்த் நம்ம பார்க்கிறோம். ஃபியூச்சர் இப்படிதான், சர்ச் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகணும், அப்புறம் உலகத்துக்கு ரட்சிப்பு, சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் அங்க ஒரு சங்காரத்துக்குள்ள போறாங்க நம்பி இன்னைக்கு வாழ்றோம். இது 2வது துதிப்பாடல். அடுத்து இந்த பஸ்கா காலத்துல துதிப்பாடலை இங்க நம்ம ஸ்டாப் பண்றோம். நிறைய ஜபங்கள் செய்யப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா? ஏதாவது ஒரு ஜபங்கள் நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோம். பாஸ் ஓவர் டைம்ல பண்ண பிரேயர் இயேசு கிறிஸ்து பண்ணார், வெரி குட் இல்லைங்களா? யோவான் 17 சாப்டர்ல ஒரு பெரிய ஜபம் என்ன பண்றாங்க அவங்க செய்யறாங்கன்னு பார்க்குறோம். அதை நம்ம பாடத்துல பார்க்க போறோம். ஸோ ஒன்றும் பழைய ஏற்பாடே கம்ப்ளீட் பண்ணல நம்ம. ஸோ 2 பஸ்கா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். ஒன்று யோசியா ராஜா பண்ணியிருக்காங்க, இன்னொன்று எசேக்கியா ராஜா. இப்போ எசேக்கியா ராஜா ஒரு பாஸ் ஓவர் என்ன பண்றாருன்னா ரெடி பண்றாரு. ஸோ எசேக்கியா ராஜாவுடைய அப்பா யாருன்னா ஆகாஸ். இவர் முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனை செஞ்ச ஒரு ராஜா. நிறைய மேடைகளை என்ன பண்ணாரு கட்டி வழிபட்டாங்க. ஆக்சுவலா தேவாலயத்துக்கு பூட்டே போட்டாங்க. இவர் திரும்ப சார்ஜுக்கு அந்த மேடைகளை அகற்றி திரும்ப தேவனை நம்ம தொழுது கொள்ளணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ஜனங்களுக்கும் அழைப்பு விடுறாரு. நாட் ஓன்லி இவர் 2 கோத்திர ராஜா, யூத ராஜா எசேக்கியா. அப்போ 10 கோத்திரத்துல யாரு ராஜானா ஒசேயா அப்படிங்கிற ராஜா. அவர் தான் லாஸ்ட் ராஜா 10 கோத்திரத்தில். அவர் இருக்கும் பொழுது அசீரியர்கள் என்ன ஆகுறாங்கன்னா அங்க 10 கோத்திரத்தை பிடிக்கிறாங்க. அது கொஞ்சம் முன்னாடி எல்லாருக்கும் அழைப்பு விடுறாரு, வாங்க நாம பஸ்காவை என்ன பண்ணலாம் ஆசரிக்கலாம். நாட் ஓன்லி ஜூதா மட்டும் இல்ல, 10 ட்ரைப்ஸ்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவைலபிளா, அப்படிதான் இருந்துச்சு கண்டிஷன். அங்க எல்லாரும் இன்வைட் பண்றாங்க, எல்லா ஜனங்களும் வந்தாங்க பஸ்கா ஆசரிக்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனைங்க இருந்துச்சு, நம்ம பார்க்கிறோம், கவனிக்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். பாருங்க, மீதியா இருக்கக்கூடிய உங்க பக்கம் தேவன் திரும்புவாரு, நீங்க எல்லாரும் தேவன் பக்கம் என்ன ஆகுங்க திரும்புங்க அப்படின்னு அழைப்பு விடுறாரு. யாருக்கெல்லாம் விடுறாருன்னா உங்க யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் இல்ல, 10 கோத்திரத்துக்கும். கரெக்டுங்களா? அப்படியே ஆன்டிடைப் இங்க நமக்கு. மெமோரியல் டைம்ல மட்டும் கவனிச்சிங்கன்னா எக்லிஷியால ஸ்ட்ரென்த் திடீர்னு ஜாஸ்தி ஆகும், வருகை பதிவு என்ன ஆகும். போன வாரம் யார் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த பாடம் எங்க எடுத்தாலும் இது சொல்லுவது வழக்கம். அதாவது ஒரு எக்லிஷியால 100 பேர் ஸ்ட்ரென்த்னா பாஸ் ஓவர் டைம்ல பார்த்தா 130 பேர் என்ன ஆவாங்க. அந்த ஒரு டைம் பீரியடுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட அதே கண்டிஷன் தான் இங்க. எல்லாருக்கும் அழைப்பு விடுறாரு, மெமோரியல் சீசன் வந்துருச்சு, கிளாஸ் என்ன ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் என்ன ஆகுங்க அந்த மாதிரி அங்க பாஸ் ஓவர் பண்றாங்க. இப்ப எல்லாருக்கும் அழைப்பு விடுது, யாரு போறாங்கன்னா அஞ்சல்காரர்கள், போஸ்ட்மேன் என்ன பண்றாங்க போறாங்க. போய் ஒவ்வொரு பக்கமா சொல்றாங்க. சில பேர் இன்விடேஷனை நெக்லெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பண்டிகையா, நாங்க தொழுதுகொள்ள அவ்வளவு தூரம் வரணுமா அப்படின்றாங்க. வாசிக்கலாம் 10ஆம் வசனம். அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம், மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊர் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். பாருங்க, எசேக்கியா ராஜா கொடுக்கக்கூடிய இன்விடேஷன் எடுத்துட்டு நிறைய பேர் ஊர் ஊரா போறாங்க. ஏன்னா 10 கோத்திரத்துல அங்கங்க
எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வாங்க ஒரு பண்டிகையை நம்ம ஆசரிக்கலாம், நம்ம கடவுள் பக்கம் திரும்பலாம், பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது பாதி பேருக்கு அதோடைய சீரியஸ்னஸ் என்ன ஆகல. இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன், மெமோரியல், பாஸ் ஓவர் சீசன் அப்படின்னா ஒரு சாரார் ரொம்ப சீரியஸா அவங்களை என்ன பண்ணுவாங்க, மெடிடேட் பண்ணுவாங்க. ஒரு சாரார் எப்படி இருப்பாங்கன்னா, வருஷம் வருஷம் மெமோரியல் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த வருஷம் பண்ண போறோம், அவ்வளவுதான். சீரியஸ்னஸ் தெரியாது. கிட்டத்தட்ட அதே கண்டிஷன் தான் அங்க காணப்படுது. அவர் எல்லா பக்கமும் போயிட்டு வாசிக்கலாம். ஒரு கூட்டம் மாத்திரம் அந்த இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு என்ன ஆகுறாங்கன்னா வராங்க பாஸ் ஓவர் அனுசரிக்க. 11ஆம் வசனம். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். ஜெருசலேமுக்கு வரணும்னாலே கிரைட்டீரியா என்னதான், ஸ்பிரிச்சுவலா நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? மனத்தாழ்மை இருந்தாதான் ப்ரொசீடே பண்ண முடியும். சரி, அப்படி எல்லாரும் வந்துட்டாங்க, பண்டிகை ஆசரிக்கலான்னு பார்த்தா வந்த யாருமே தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி மைண்ட்ல நல்ல சரீர ரீதியில வந்து உட்காரல. அவங்க எப்படி வந்துட்டாங்கன்னா அன்கிளீனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாஸ் ஓவர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. வாசிக்கலாம் 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதேனென்றால் எப்ராயிம் மனாசே இசக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். பாருங்க, இங்க நல்லா கவனிக்கிறோம். சுத்தம் பண்ணி கொள்ளாது இருந்தோம்னா அங்க வெளிப்புறமான சுத்தத்தை தான் அங்க வந்து பேசப்படுது. காரணம், அங்க வந்து ரொம்ப டீட்டெயில் கிடையாது. பாஸ் ஓவர்னா இப்படி இருக்கணும்பா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு கூட அதை பண்ணாம வந்து தைரியமா பந்தியில என்ன பண்றாங்க, அங்க பாஸ் ஓவர்ல. இப்ப இதே நிகழ்வு இங்க நம்ம சைடு நிகழுமா நிகழாதான்? இப்ப மெமோரியல் மார்ச் 31 ஆஃப்டர் ஈவினிங் 6 PM பாஸ் ஓவர் நம்ம என்ன பண்றோம், மெமோரியல் அப்பமும் திராட்சரசம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடிய தேவனுடைய சபையின் ஜனங்கள் மத்தியில இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க எடுத்துக்குங்க, 2ஆம் மரணம் போறவங்களும் அந்த பந்தியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க? திரள் கூட்டமும் அந்த பந்தியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அதுதான் டைப்ல பேசப்படுது. அப்படி சுத்தம் பண்ணிக்கொள்ளலாம். அங்க வந்து வெளிப்புற சுத்தம், இங்க உள்ளார்ந்த சுத்தம் பேசப்படுது. நமக்கு சுத்தம் பண்ணிக்கொள்ளாம வந்து என்ன ஆகுறாங்க பந்தியில. ஏன் ஒருவேளை நம்மளா கூட என்ன பண்ணலாம், இந்த இடத்துல காணப்படலாம். நம்ம எல்லாருமே முழுவதும் சுத்தமாயிட்டு தான் வந்து பந்தியில கை வைப்போமானா தெரியாது. ஆனா இங்க தேவன் கொடுக்குற வார்னிங் என்னன்னா, சுத்தம் பண்ணிக்கொள்ளாம வந்து எழுதியிராத பிரகாரமாக வந்து என்ன பண்றாங்க, அனுசரிக்கிறாங்க. இப்ப அப்படின்னா பிரதர் அவங்க நிலைமை என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எசேக்கியா ராஜா ஒரே ஒரு பிரேயர் தான் பண்றாரு. தேவனே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இவங்க என்ன ஆயிட்டாங்க தெரியாம. 19ஆம் வசனம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கிரேட்டஸ்ட் பிரேயர் இல்லைங்களா? உலகமே வந்து சுயநலத்துல ஊறி இருக்கும்போது ஒரு ராஜா, இவரு நிறைய தேவனுக்கு விரோதமான ஒரு சில விஷயம் பண்றாரு பின்னாடி, பட் இருந்தாலும் இவருடைய சுத்த மனசாட்சி அங்க என்ன பேசுதுன்னா, தேவனே நீங்க சொன்னபடி அனுசரிக்கல, ஆனா எல்லாரும் வந்துட்டாங்க, தயவு செஞ்சு இவங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. ஆக்சுவலா இந்த பாஸ் ஓவரு நிசான் மந்த் 14th டேல அனுசரிக்கல, 2ஆம் மாசம் தான் என்ன பண்றாங்கன்னா அனுசரிக்கிறாங்க. காரணம், அங்க லேவியர்களுடைய ஆயத்தத்துக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு வசனம் இருக்கும். ஏன்னா யூதர்கள் வழக்கம் உண்டு, 2nd மந்த் என்ன பண்ணலாம், அவங்க அனுசரிக்கலாம். நம்ம பண்ணலாமா? அந்த 2nd மந்த் அனுசரிக்கிறது எதற்கு அடையாளம்னு கேட்டீங்கன்னா, உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு தான் அது அடையாளம் பார்க்கணும். ஸோ எசேக்கியாவுடைய ஜபத்தை தேவன் கேட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, இங்கேயும் அதே தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் மெமோரியல்ல வந்து என்ன பண்ணுவோம், உட்காருவோம். எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை என்ன பண்ணுவோம், பஸ்கான்னு சொல்றது நினைவு கூறுதல், என்ன பண்ணுவோம். ஒருவேளை துணிகரமா பண்றோம்னா அது வேற, நம்மளை அறியாமலே வந்து ஒரு பலவீனத்தில் உட்கார்ந்துருக்கோம்னா அங்கேயும் ஒரு ஜபம் நமக்காக ஏறெடுக்கப்படும். அந்த ஜபத்தை தேவன் கேட்பார், தேவன் அனுகூலம் செய்வார். உயிரோட வீட்டுக்கு என்ன ஆகும் இன்னைக்கு சாயந்தரம். எப்படி போறோம்னா, கர்த்தர் இயேசுவுடைய பரிந்து பேசுதல் ஸ்டில் நமக்கு இருக்கு. யாருக்கு தான் பரிந்து பேசுதல் இருக்குன்னா, யாரெல்லாம் சபையா ஓட முயற்சி பண்றோமோ அவங்களுக்கு தான். ஒரு சிலருக்கு வேண்டுதல் என்ன ஆகாது. யோவான் சொல்றாரு இல்லைங்களா, யாருக்கு பிரேயர் பண்ணணும்,
யாருக்கு ப்ரேயர் பண்ணக்கூடாது? யூதாசுக்கு கர்த்தர் இயேசு ப்ரேயர் பண்ணாரா? தேவனே இவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இவனுக்காக வேண்டிக் கொள்றேன்னாரா? அவருக்கு நல்லா தெரியும் யாருக்கு ப்ரேயர் பண்ணோம். விச் மீன்ஸ் அப்படின்னா இங்க என்னன்னா, நாம கூட ஒருவேளை பலவீனத்து நிமித்தமா வந்து இருந்தா கூட மனசு சுத்தமா இருந்து, அதாவது தாழ்மையான ஒரு ஹம்பிள் ஹார்ட்ல வந்து இருந்து, சில சுத்தங்கள் இல்லைன்னா கூட அவருடைய பரிந்து பேசுதல்ல நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சின்ன கிருபை கிடைக்கும். துணிகரமா வந்து உட்கார்றோம்னா அது யூதாஸ் கேட்டகரி. அதுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இங்க பேசப்படலன்னு நம்ம கவனிக்கிறோம். அப்ப அங்க ஜனங்கள் வந்து வெளிப்படையான சடங்குகளை காட்டிலும் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது உள்ளத்தின் தூய்மையை தான் என்ன பண்றாரு. அப்ப இந்த பாஸ் ஓவர் சீசன்ல அது வரைக்கும் சபையில சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்போம். திடீர்னு மார்ச் மாசம் வந்துருச்சுன்னா யாரை பார்த்தும் சிரிக்க மாட்டோம், அப்படி சீரியஸாவே இருப்போம். கரெக்டா தான் இல்லைங்களா? இது தேவையில்லையே. யதார்த்தமான இருதயம் அப்படின்னா சிரிச்சுக்குங்கன்னு நம்ம சொல்ல வரல. எல்லா தருணத்திலையும் நம்ம ஒரு மாதிரி மாடரேட்டான லைஃப் என்ன பண்ண இருக்கும் அப்படின்னா யதார்த்தம் தான் தேவன் விரும்புறாங்க. அங்க சொல்றாரு உள்ளத்தின் தூய்மையை மதிக்கிறாரு. மாயக்காரரை போல என்ன பண்ணக்கூடாது. மெமோரியல் சீசன்னா அதுக்கு ஒரு ஸ்டைல், கன்வென்ஷன்னா அதுக்கு ஒரு ஸ்டைல், அப்படி இல்லை. தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங், கிறிஸ்மஸ் சீசன், நியூ இயர் டைம்ல கன்வென்ஷன்னா அதுக்கு ஒரு ஸ்டைல். யதார்த்தமா இருக்கலாம். ஒருவேளை நாம யதார்த்தமா தான் இருக்கிறோம், பார்க்கறவங்களுடைய பார்வையில தவறா இருக்குன்னா அது பிரச்சனையே கிடையாது. தேவன் ஹார்ட் தான் பார்க்கிறாரு. அவங்க ஹார்ட்டும் அதான் பார்க்கறாரு, நம்ம ஹார்ட்டும் இதான் பார்க்கறாங்க. அது பிரச்சனை இல்லை. பட் இங்க என்ன எசேக்கியாவுடைய காரியத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்னா, உள்ளார்ந்த தூய்மை ரொம்ப ரொம்ப அவசியம் பண்டிகையை ஆசரிக்கிறதை விட. அப்ப பண்டிகையை ஆசரிக்கணும். நம்ம எப்படிதான் ஆசரிக்கணும்னா, எந்த அளவுக்கு நம்மளை நாமளே ஸ்பிரிச்சுவலா ஆடிட் பண்ண முடியுமோ, செல்ஃப் ஆடிட் பண்ண முடியுமோ பண்ணணும். இங்க பிரச்சனையே என்னன்னா, ஆவிக்குரிய ரீதியில நம்மளை கணக்கு பார்க்கணும்னு சொல்றத தவறா நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிக்குவோம். இப்ப அடியேன் வந்து சகோதரரை கணக்கு பார்க்கறது, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் சரியில்லையே, அவர் எப்படி நடந்துட்டு இருக்காரு, அடியேனை குறிச்சு என்ன பண்றது இல்ல, பார்க்கறது இல்ல. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி என்ன பண்றது. ப்ராப்ளம் அங்கதான் வருது. இங்க விஷயமே என்னன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால்தான் நியாயம் தீர்க்கப்படும். நான் மற்றவர்களை நிதானித்து அறிந்தால்ங்கிற பாயிண்ட் அங்க பேசவே இல்லை வசனத்துல. அப்ப இங்க எசேக்கியா டைம்ல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா, இந்த பாஸ் ஓவர் பிரேயர்ல நம்மளை நாமளே நிதானிக்கிறது ரொம்ப அவசியம். படிக்கலாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ரொம்ப தெளிவா சொல்றார். நீங்க யாரா வேணா இருந்துக்குங்கன்றார். யாரா வேணா இருந்துக்குங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம் இந்த வசனத்தை. எக்லீசியால நீங்க என்ன கிரைட்டீரியால வேணா இருந்துக்குங்க. சபையின் ஊழியரா இருந்துக்குங்க, சபையின் ஜனங்களா இருந்துக்குங்க, 50 வருஷமா ஊழியத்துல இருக்கிறோன்னு சொல்லுங்க, 5 வருஷமா இருக்கிறோன்னு சொல்லுங்க. நம்ம மைண்ட்ல தெரியும் இல்லைங்களா. வசனத்துல பவுல் ரொம்ப சிம்பிளா சொல்றார், நீ யாரா வேணா இருந்துக்குங்க. எந்த மனுஷனும் யாரா இருந்தாலும், நான் சுத்தமாதான் பிரதர் இருக்கிறேன்னு நினைச்சா கூட அவங்களுக்கு சேர்த்துன்னு சொல்றாரு, உங்களுக்கு தான் அப்படிங்கிறாரு. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, அங்கதான் பிரச்சனை. அந்த தன்னைத்தானேங்கிறது மட்டும் என்ன ஆயிருது, படிக்கும்போது மறந்துருது. மற்றவர்களை சோதித்தறிகிறது அங்க சொல்ற, தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும் என்ன பண்ணணும், பானம் பண்ணணும். அப்ப நம்மளே சோதிக்கிறதுனா என்ன பிரதர், எப்படி நம்மள சோதிக்கிறது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதையும் தாண்டி நமக்குள்ள சில மோசமான விஷயங்கள் இருக்குமா இருக்காதா? அதை யாருதான் நமக்கு சொல்றது? தேவன்கிட்ட பிரேயர் பண்ண வேண்டியதுதான். வாசிக்கலாம் 139ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒரே பிரேயர் நம்முடைய அனுதின ஜபத்துல டெய்லியும் தேவன்கிட்ட, தேவனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு, ஆனா கண்டிப்பா என்கிட்ட மிஸ்டேக் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எனக்கு உணர்த்தி என்னை மாத்துங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஆகணும், நித்திய வழியில வரணும்னு சொல்லி தேவன்கிட்ட பிரேயர் பண்ணா கட்டாயமா தேவன் காமிப்பார். ப்ராப்ளமே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மற்றவர்களை குற்றம் பிடிக்கும் போது இன்டைரக்டா நம்ம என்ன கன்வே பண்றோம்னா ஐ எம் பர்ஃபெக்ட். அதுதான் நான் பிரதர்கிட்ட குற்றம் பிடிக்கிறேன். பிரதர் எங்கிட்ட குற்றம் பிடிக்கிறான்னு நினைத்தோம்னா அவர் பர்ஃபெக்ட். ஏன்னா இது இன்டைரக்டா நடக்குது, நம்ம அப்படி மனசுல நினைக்க மாட்டோம். குற்றம் பிடிக்க வந்தாலே கண்டிஷன் என்னன்னா, நான் என்னோடதெல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டேங்க பிரதர்,
நான் மற்றவங்களை சரி பண்ற வேலையில் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கேன். கிளியரா பவுல் சொல்றாங்க 29ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் 19:29 வாசிப்போம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இங்கேயும் தனக்கு தான். அப்ப இந்த நினைவு கூறுதலே முழுக்க முழுக்க நம்மை சார்ந்த விஷயம்தான். அவங்க சரியான நிதானிப்புக்குள்ள இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இந்த பந்தி அனுசரிக்கிறது அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். அப்படின்னா அனுசரிக்க வேணாமானா அனுசரிச்சே ஆகணும். கர்த்தர் இயேசுவுடைய பரிந்து பேசுதல் இருக்கு. ஆனா சரியான மனநிலையில் என்ன ஆகணும்னா சரி. 3 பாயிண்ட் நம்ம என்ன ஆயிட்டோம் பார்த்துட்டோம். மீதி பாயிண்ட் நம்ம சுருக்கமாக தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்து யூதர்கள் எப்போ ஜபிப்பாங்க இந்த பாஸ் ஓவர் டைம்ல அப்படின்னா, ஸோ அவர்களுக்கு புளிப்பில்லாம் அப்ப பண்டிகைன்னு ஒன்று வரும். கரெக்டுங்களா? அந்த புளிப்பில்லாம் அப்ப பண்டிகை, இந்த 4th பாயிண்ட், இந்த புளிப்பை நீக்குவது குறித்த ஆசீர்வாதம். இது என்னன்னா, பாஸ் ஓவர் லேம்ப் அடிக்கப்பட்டு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க சாப்பிட்றது நீசான் 15th உடைய பிகினிங், விச் மீன்ஸ் ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட். அதாவது புளிப்பில்லாம் அப்ப பண்டிகையுடைய அந்த 7 நாளுடைய கவுண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இவர்கள் அதுக்கு முன்பாகவே இவங்களுக்கு என்ன ரோல்னா, வீட்டில் இருக்கிற புளிப்பெல்லாம் என்ன பண்ணணும், நீக்கணும். இதை நம்ம நிறைய பாடத்தில் படிச்சிருக்கிறோம். சுருக்கமாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாத்திராகமம் 12:15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலே தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போவான். அப்போ ஒரு கிளியரா இங்க என்ன சொல்றாருன்னா, புளிப்போட ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா டெத்துங்கிறார். புளிப்பு எதற்கு அடையாளம்? பாவத்திற்கு. பாவத்தோட வந்து பந்தியில கை வச்சா 2ஆம் மரணம் கன்ஃபார்ம்ன்றார். இதுதான் அர்த்தம். ஏன்னா 7 நாளுங்கிறது 7 கால சபை. நம்ம ஒப்பிட்டுலாம் பாடங்கள் படிச்சிருப்போம். அப்ப யூதர்கள் இது அவங்க வழக்கத்துல எப்படி அனுசரிப்பாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் யூதர்கள் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை இந்த தருணத்துல எல்லா புளிப்பையும் வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. ஆனாலும் புளிப்பை முற்றிலும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாம கூட என்னன்னு கேட்டீங்கன்னா புளிப்பு காணப்படும். இதுக்காக அவங்க எப்பொழுதும் ஒரு பிரேயர் பண்ணுவாங்களாம். எப்படி பிரேயர் பண்ணுவாங்களாம்? தேவனே, எங்க வீட்டுல என் கண்ணுக்கு தெரிஞ்ச புளிப்பெல்லாம் நான் எடுத்துட்டேன், ஆனா என் கண்ணுக்கே தெரியாத புளிப்பு கூட இருக்கும். அந்த புளிப்பை தூசி மாதிரி நீங்க என்ன பண்ணிருங்க, மாத்திருங்கன்னு பிரேயர் பண்ணுவாங்களாம். இது யூதர்கள் பண்ணக்கூடிய, இது டைரக்டா ஸ்கிரிப்சர்ஸா நம்ம எடுக்கல, அவங்களுடைய வழக்கத்துல வரக்கூடிய ஒரு பிரேயர். இந்த காரியங்கள் மட்டும் சகோதரி படிச்சிடலாம். வீடு முழுவதும் தேடி பார்த்து புளிப்புள்ள மாவு ஒவ்வொன்றையும் அழித்துவிட்டு கண்ணுக்கு தெரியாத மீதமுள்ள புளிப்பு யாவும் தூசியை போல இல்லாமற் போகட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஸோ இது யூதர்களுடைய பிரேயர். இது அப்படியே ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம எந்த தப்பும் என்ன ஆகல, இது வரைக்கும் பண்ணல அப்படின்னு நினைச்சுப்போம். கரெக்டுங்களா? ஆனா நிறைய தப்பு என்ன பண்ணியிருப்போம். அப்ப கண்ணுக்கு தெரியாத புளிப்பு என்கிற பாவம் நமக்குள்ள காணப்படும். இப்ப இதுக்காக தேவன்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த பாஸ் ஓவர் டைம்ல கட்டாயம் ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா, புளிப்போட வந்து அந்த பந்தியில் இருக்கும் பொழுது அங்க நிழல்ல அது ஒரு மோசமான ஒரு அழிவுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப கிளியரா சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 5:6 கொஞ்சம் பிசைந்த புளித்தமா. நீங்க பார்த்துருக்கீங்களா, புளிப்பு ஈஸ்ட் சேர்த்தும் போது பேக் பண்ணா இப்படித்தான் இருக்கும் லேயரு. அப்படியே பேக் பண்ணா இப்படி ஆகும், பெருசாகும், ஃப்ளஃபியா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஈஸ்ட் சேரும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க புளிப்பு எதற்கு அடையாளம்னா பாவத்துக்கு அடையாளம். பாவம் உள்ள போச்சுன்னா அப்படி பெருசாயிரும். இது எதற்கு அடையாளம்னா, நிறைய வகை பாவங்கள் இருக்கு. நமக்குள்ள எழும்பக்கூடிய மனமேட்டிமை. சில பேர் வழக்கமா சொல்லுது உண்டு, தலை ரொம்ப வீங்கிட்டு வருதும்பாங்க, தலை கணம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புளிப்பு ஏறி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வீங்குது. ஆக்சுவலா அது இருக்கக்கூடாது. இப்ப அந்த புளிப்புன்னு சொல்லக்கூடிய பாவங்களை நாம் என்ன ஆகணும், எடுத்து போடணும். அதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியன்ஸ்ல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கவனிக்கலாம். தொடர்ந்து 7ஆம் வசனம் சகோதரி வாசி. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். 2 காரியம் இந்த புளிப்பை குறிச்சு பார்க்கிறோம். முதல் விஷயம் என்னன்னா, பழைய புளித்த மாவை நீங்க என்ன பண்ணுங்க,
பொறுமையாக இது வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்றாரு. அப்புறம் தான் துர்குணம் பொல்லாப்புக்கு வர்றாரு. இப்ப பழைய புளித்த மாவுனா என்ன? நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? பழைய பாவம், பழைய குணங்கள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். அப்ப புளிப்பு, அதுல விசேஷமா பழைய புளித்த மாவுன்னு என்னன்னா, ஆதாமுடைய சந்ததியில வந்தோம் இல்லையா, அதுல நிறைய வீக்னஸஸ் இருக்கும்ல. அதை வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம பேப்டிசம் எடுக்கும் போதே தேவன் அங்க மன்னிக்கிறார். பட் இருந்தாலும் இந்த ஃபாலின் ஃபிளஷ்ல நிறைய பாவங்கள் என்ன பண்ணுவோம், செய்வோம். இதுதான் முதல் புளிப்பா சொல்றாரு, பழைய புளித்த மாவு. ஏதோ ஒரு பாவம் சொல்லுங்க, ஆதாமுடைய சுபாவத்துல, பழைய மனுஷனுடைய பாவத்துல ஏதாவது ஒரு பாவம். கீழ்ப்படியாமை. ரொம்ப ஃபார்முலா இருக்கு. இந்த ஸ்கூல்ல எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டா டெஃபினிஷன் மட்டும் எழுதுவோம், வச்சுட்டு புள்ளி வச்சிருவோம். கோபம் வச்சுக்கலாமா? ரொம்ப பேசிக்கா இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம கோபத்துல ரெண்டு சினாரியோ இருக்கு, நீதியான கோபம், அநீதியான கோபம். பிரதர் எழுதுறாரு, நான் நீதியான கோபம் தான் படுவேன்னு சொல்லிட்டு கோபப்படுவோம், அது எல்லாமே அநீதியா தான் இருக்குன்றார். அதனால அந்த பாயிண்ட்குள்ளே போல. கோபம் அப்படின்றது பழைய மனுஷனுடைய சுபாவமா இல்லையா? நம்ம கோபப்படுறோமா இல்லையா? கண்டிப்பா. அது ஞாயிற்றுக்கிழமை காலையில அவசர அவசரமா கிளம்பும்போது அப்பதான் கோபம் வரும். இங்க என்ன சொல்றாருன்னா, கோபம் மட்டும் இல்ல, நிறைய அதை தொடர்ந்து ஆழமான பாவங்கள் இருக்கு. இது எல்லாமே பழைய புளிச்ச மாவுன்றாரு. அப்ப இந்த பழைய புளித்த மாவை நீக்குதல்னா என்ன அர்த்தம்னா, ஆதாம் நிமித்தமா வந்து அத்தனை துர்குணத்தையும் எடுக்கணும். அதுல சிலது கீழே சொல்றாரு, மறைவான அல்லது அந்தரங்க பாவங்கள் சொல்லணும். பிறர் அறியாத இருதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் தவறான எண்ணங்கள் மற்றும் ரகசிய குற்றம். நமக்கு தெரியும், ஆதாம் வழியில வந்த மாம்ச பிரகாரமானதுக்கு நம்ம சொல்லிட்டோம் கோபம் இல்லைங்களா, ஏதோ ஒரு வெறுப்பு, பகை அப்படி சொல்லலாம். இங்க அடுத்து சொல்றாரு, இதே பழைய மனுஷன் நிமித்தமா வந்தது இன்னொன்று இருக்கு, அது மறைவான அல்லது அந்தரங்க பாவம். இது குறித்து நிறைய பாடங்கள்ல சகோதரர்கள் சொல்லும்போது, ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்க்கு, நமக்கு நியூ கிரியேஷனுக்கு ஒரு 3 கைண்ட் ஆஃப் லைஃப் இருக்கும். ஒன்று வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பிரதர் ஏ இருக்கிறாரு, பெங்களூர் வந்திருக்காரு பிரதர் ஏன்னா, இது அவருக்கு பப்ளிக் அப்பியரன்ஸ் மாதிரி. பார்க்குற எல்லார் பார்வைக்கு அவர் எப்படி தான் தெரிவாருன்னா, ஓ நல்லவர் தான் போல இருக்கு அப்படின்னு இருக்கும். இதில் எல்லாருமே நல்லவராக தான் இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. அடுத்து பிரைவேட் லைஃப்னு ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? நம்ம மீட்டிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், போவோம். அப்போ நம்ம கூட ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவங்களோட நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு வேளை ஏதாவது சின்ன சின்ன கோவப்படுறோம், ஏதாவது பண்றோம்னா அது என்ன ஆகும், ரிவீல் ஆகும். இந்த 2 பாயிண்ட்டை பத்தி இந்த கீழே விஷயத்துல பேசவே இல்லை. நீங்க 3வது பாயிண்ட்டை பேசுறாரு, மறைவான மற்றும் அந்தரங்க பாவங்கள். பிறர் அறியாத அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கணவனுடைய லைஃப் மனைவிக்கு கூட என்ன ஆகுது தெரியாது. அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய மைண்ட் ஸ்டேபிளா தான் இருக்கா, மனைவிக்கு தெரியாது. மனைவியுடைய லைஃப் கணவனுக்கு தெரியாது, பெற்றோருடைய லைஃப் பிள்ளைங்களுக்கு தெரியாது, பிள்ளைங்க லைஃப் பெற்றோர். அந்த ஒரு சினாரியோ இருக்கும் பாருங்க, அங்க ஏற்படக்கூடிய பாவத்தை தான் பேசுறாரு, மறைவான குற்றம். இதனாலதான் சங்கீதத்துல தாவீது பாடுறாரு, வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியும். சோ அப்படின்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைந்திருக்கக்கூடிய அப்படின்னா மறைவான குற்றங்கள் பார்க்கணும் இல்லைங்களா, அதுல இருந்து என்ன பண்ணுங்கன்னா சுத்திகரிக்கின்றார். இது எல்லாமே ஆதாமுடைய வம்சத்திலிருந்து வந்தது. இதுதான் பழைய புளித்த மாவு. இந்த புளிப்பை வச்சுட்டு நம்ம பந்தியில் என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. பலவீனமா இருந்தா மன்னிப்பு என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். இது ஒரு கேஸ். அடுத்த 2வது பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, அதுலயே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவுள். பாருங்க எப்படி ஆசரிக்கணும்ட்டாரு. அதுக்கு மேல சொல்றாரு, பழைய புளித்த மாவோடு அல்ல, ஆதாமுடைய துர்க்குணத்து விஷயத்தை விட்டுருங்க. அடுத்து துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவை என்ன பண்ணாதீங்க, பந்திக்கு கொண்டு வராதீங்கன்றார். துர்குணம்னா என்ன, தமிழ் வார்த்தை கொஞ்சம் கஷ்டம் தான் பெங்களூர்ல தமிழ் பத்தி கேட்கறது, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. துர்குணம் தீமையான குணம், நல்ல குணத்துக்கு ஆப்போசிட். பிரதர் எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா, வேணும்னே செய்யறது. என்ன பண்ணாலும் என் பையன் இப்படியே தான் பிரதர் பண்றான் அப்படின்னா ஒரு குணத்துல ஊறி போயிடுறது.
அந்த சுபாவத்தை மாற்றவே முடியாம தெரியும் மாத்தணும்னு, மாத்த மாட்டாங்க, நான் அப்படிதாங்க என்ன பண்ணுவேன், துர்க்குணம். அடுத்து தீய நோக்கம். பொல்லாப்பு அப்படிங்கிறது தீய நோக்கம். இது பிரதருடைய கமெண்ட்ரிய நம்ம தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறோம். சகோதரி இந்த பாயிண்ட் மட்டும் துர்க்குணம் மற்றும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு, வேண்டுமென்றே செய்யும் பாவங்கள், சத்தியம் தெரிந்தும் துணிகரமாக செய்யும் தவறுகள், presumptuous sin, தீய நோக்கம், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணம் மற்றும் திட்டமிட்டு செய்யும் அக்கிரமங்கள். அதாவது பொல்லாப்பு துர்க்குணத்தை குறித்து சொல்லும்போது இதை நம்ம படிக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தப்புன்னு நல்லா தெரியும், நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு மைண்ட் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்குலாம் நமக்கு துணிகரம் வராது, யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். மனசுல நினைச்சுக்கோ, நான் அப்படிதான் சிஸ்டர் பண்ணுவேன், அப்படிதான் பிரதர் பண்ணுவேன் அப்படின்ட்டு திரும்ப திரும்பவே மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியே நம்ம ஒரு எண்ணம் யோசிக்கிறது, செயல் செய்யறது, சத்தியம் தெரிஞ்சும் துணிகரமா செய்யறது. சொல்றாரு, இதுக்கு மன்னிப்பு வாங்க முடியுமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். தாவீது அதே சங்கீதத்துல பாடுறாரு, 19ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனம் வாசிக்கலாம். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, துணிகரமான பாவத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பக்கமே என்ன போகாதபடி பாத்துக்குங்கன்றார். நான் பாவம் பண்ணுவேன், பண்ணிட்டு மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு நாங்க பேசல. அந்த பக்கமே போகாதபடிக்கு என்ன பண்ணுங்க, புடிச்சு வச்சுக்குங்க. அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும்னா அந்த பாவம் என் லைஃபை ரூல் பண்ணக்கூடாது. ஒரு டைம் பலவீனத்துல செய்யறோம்னா அதுல இருந்து நான் என்ன ஆயிரணும், வந்துடணும். திரும்ப 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 அந்த பாவங்களை செய்யும் போது அது 2ஆம் மரணத்துக்கு என்ன பண்ணும்னா கொண்டு போகும். அப்ப 4வது பாயிண்ட்ல என்ன கவனிக்கிறோம்னா, புளிப்பை அகற்றிட்டோம்னு நினைச்சிட்டு இருப்போம். தேவன் சொல்றாரு, அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, பிரேயர் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதுக்கும் பரிந்து பேசுதல் கிடைக்கணும்னா மனதை தாழ்மைப்படுத்திட்டு பிரேயர் பண்ணிட்டு வந்து பாஸ்வேர்ட்ல என்ன பண்ணணும். இல்ல பிரதர் என்கிட்ட புளிப்பே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுங்கிறார் தேவன். அந்த புளிப்புல 2 டைப் இருக்கு. ஒண்ணு விழுந்து போன மாம்சத்துல பண்ணக்கூடிய காரியங்கள், இன்னொன்னு தெரியும் தெரிஞ்சே என்ன பண்றது செய்யறது. அதுல ஒரு சிலதுக்கு மன்னிப்பு இருக்கு, ஒரு சிலதுக்கு என்ன இல்லை, மன்னிப்பு இல்லைன்ற வார்னிங் கொடுக்குறாரு. 4 விஷயம் பார்த்தோம். ஸோ 5வதா இதே பாஸ்ஓவர் டைம்ல கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, ஒரு பிரேயர். டிப்பிக்கலி பேதுரும் நம்ம தான் இன்னைக்கு பாடத்துல நிறைய துதிகள் பார்த்தோம், இப்ப பிரேயர் பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் இயேசு பேதுருக்காக என்ன பண்றாருன்னா பிரேயர் பண்றாரு. நான் இந்த வசனங்களை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்றோம், ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டே போகலாம். லூக்கா 22:31 சொல்றாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையே சுளைகளினாலே புடைக்கிறது போல உனக்கு பெரிய ட்ரையல் இருக்கு பேதுருன்ட்டார். சாத்தான் என்ன பண்ணிக்கிட்டான், உத்தரவு வாங்கிட்டான்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு பேதுருட்ட, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா அது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருந்தாலே நம்ம போய் சிஸ்டர் நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம் சிஸ்டர் கவலைப்படாதீங்கனாலே அப்படியே அழுதுருவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக ஒருத்தர் காமிக்கக்கூடிய சிம்பத்தி பெருசு. இங்க கர்த்தர் இயேசு சொல்றாரு, அவரே ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனையை கடந்து போறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனை, குடும்பத்துல வேலை இல்லை, சொத்து பிரச்சனை, சொத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் சொத்து பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. திடீர்னு அந்த பிரதருக்கு ஃபோன் வருது, பிரதர் அர்ஜென்ட்டா எக்லீஷியால ஒரு சிஸ்டர் கூப்பிடுறாங்க, போய் பார்க்கணும், அவங்க ஃபேமிலியில ஏதோ சண்டையாமா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த பிரதர்? அதாவது இது எல்லாத்த விட எனக்கு அதுதாங்க முக்கியம்ட்டு போய் அங்க சமாதானப்படுத்திட்டு வருவாரா அப்படின்னா தெரியல. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை சுத்தி அப்படியே தலை வலிக்கும். கரெக்டுங்களா? இதை விட பெரிய ப்ராப்ளத்துல இருக்கார் கர்த்தர் இயேசு. ஏன்னா அவர் இது வரைக்கும் சந்தித்திராத ஒரு கடுமையான எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போறாரு. போறக்கு அந்த தருணத்துல, அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல பேதுரு விட்டு பேசிட்டு இருக்கார், உனக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன். இதான் பின்னாடி கேட்கிறாரு, நான் உனக்காக பிரேயர் பண்ண, நீ எனக்காக பிரேயர் பண்ணுன்னு பேதுருட்ட கேட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணல. இதை குறிச்சு
நம்முடைய 7ஆம் தூதன் வந்து ஒரு தனி சப்ஜெக்ட் என்ன பண்றாருன்னா ஆர்டிக்கல் எழுதுறாரு. ரீபிரின்ஸ் நம்பர் 3759ல ஐ ஹவ் பிரேட் ஃபார் தி அப்படின்ற ஒரு தலைப்பு. நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதோடைய சில சுருக்கங்களை பார்க்கலாம், தேவையான பகுதியை மட்டும் நம்ம படிக்கலாம். ஸோ 3 பேர் சோதிக்கப்படுறாங்க. ஆனா 3 பேருடைய முடிவுகளும் வித்தியாசமானது. யார் அந்த 3 பேர்னு சொல்ல முடியுமா? யோவானா? யோவான்லாம் சோதனைக்குள்ளேயே வரல. யூதாஸ், பேதுரு, கர்த்தர் இயேசு. இதுல முதல் இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய இரட்சகருடைய காரியத்தை சொல்லி பார்க்கும் பொழுது நமது கர்த்தருடைய வழிமுறை நேர்த்தியாக இருந்தது. நிறைய லெசன் கத்துக்க போறோம் ஒரு லைஃப்ல. அதாவது தாழ்மை, பயம் மற்றும் சோதனைகளை உணர்ந்து கொள்ளுதல் ஆகியவை அவரை விழிப்புடன் இருப்பதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் நேராக இருக்கிறீங்க. அப்ப நம்ம தேவன்கிட்ட ஜபிக்கணும், இல்ல ரொம்ப அலாட்டா இந்த பாஸ் ஓவர் சீசன்ல இருக்கணும்னா நம்ம கிட்ட தேவையான முக்கியமான குணங்கள் என்னன்னு கர்த்தர் இயேசு காமிக்கிறாரு. ஒண்ணு தாழ்மை. தாழ்மை இல்லைன்னா பாவத்தை உணரவே மாட்டோம் கடைசி வரைக்கும். 2வது ஒரு தெய்வ பயம். தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு முதல்ல என்ன பண்ணணும்? நம்பணும். எது நடந்தாலும் இது நமக்கு வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணக்கூடிய பக்கம் இருக்கும். இது இருந்துச்சுன்னா சர்வைவ் ஆகலாம். இன்னைக்கும் இதே ஆபத்து இருக்குன்றார். இது நம்ம வாசிச்சிடலாம். சகோதரி வாசி. நம்முடைய அனுபவங்களில் நாம் பார்த்த வரையிலும் பஸ்கா காலங்கள் கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எப்போதும் விசேஷித்த ஆபத்துக்கள் மற்றும் விசேஷித்த நெருக்கங்கள் நிறைந்த சூழ்நிலைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. இக்காலகட்டத்தில் நாம் அறியாத ஏதோ சில காரணங்களுக்காக எதிராளியானவன் விசேஷித்த விதமான வல்லமை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறான். பாருங்க, மறுபடியும் படிக்கலாம், ஒரு கேப் எடுத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றாருன்னா, விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பாடங்கள்ல நம்முடைய மூத்த சகோதரர்கள் எல்லாருமே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. பாஸ் ஓவர் சீசனாலே ட்ரையல். அடுத்த கேள்வி, அது ஏன் பிரதர் பாஸ் ஓவர் சீசனாலே ட்ரையலுங்கிறீங்க அப்படின்னா, 7ஆம் தூதன் சொல்றாரு, எனக்கு தெரியல. ஆனா சாத்தான் ஒரு விசேஷமான பர்மிஷன் என்ன பண்றான் அந்த தருணத்துல வாங்கிக்கிறாப்புல. எப்படி இதை சொல்றாருன்னா, பேதுரு மாட்டிக்கிட்டாரு பாருங்க. அத்தனை நாளா கூட இருந்தாரு, இந்த கடைசி மொமெண்ட்ல பயங்கரமா மாட்டுறாரு. காரணம் என்னன்னா, பர்மிஷன் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சோதனை தேவன் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். தொடர்ந்து வாசி. பஸ்கா காலம் சமீபிக்கையில் நாம் காலம் காலமாக பார்த்து வந்தது என்னவெனில், சத்தியத்தின் மீது ஏதோ விதத்திலான தாக்குதல் மற்றும் சத்தியம் தொடர்புடைய விஷயங்களில் ஏதோ விதமான சில விசேஷமான சோதனைகள் அல்லது பரீட்சைகள் மூலம் சாத்தானின் செயல்பாடுகள் வெளிப்படுகின்றன. பாருங்க, இங்க என்ன சொல்றார்? எப்படி இந்த சோதனை வருதுன்னா, சத்தியத்தின் மீதான விசேஷமான ஒரு தாக்கம் மற்றும் அதுல டவுட்ஸ் வரும். திடீர்னு மெமோரியல் டைம்ல தான் என்ன வரும்? நமக்கு பயங்கர டவுட் வரும். இது கரெக்டா தப்பான்னு யோசிப்போம். அதே மாதிரி ட்ரூத்தை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எதிர்ப்புகள் வந்துட்டே இருக்கும். இதான் பிரதர் உண்மைன்னு சொன்னா அந்த உண்மை எதிர்ப்பதற்கு 10 பேர் ரெடியா நிற்பாங்க. இந்த தாக்குதல் விசேஷமா இந்த பாஸ் ஓவர் சீசன்ல நமக்கு வரும். இருந்த போதிலும் நம்ம ஹார்ட் பேதுரு மாதிரி இருந்துச்சுன்னா நமக்காக தேவன் என்ன பண்ணுவாரு? கிறிஸ்தியேசு தேவன்கிட்ட பிரேயர் பண்ணுவாங்கன்றார். வாசிக்கலாம். உண்மையான இருதயமுடைய கர்த்தருடைய சீஷர்களில் ஒருவரும் அவருடைய கரங்களிலிருந்து எதிராளியானவனால் பிடுங்கி போடப்பட முடியாது என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்திருப்பினும், கர்த்தர் தம்முடைய சீஷர்கள் சோதனைக்குள் பிரவேசித்து விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறின புத்திமதியின் மேல் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என நாம் விரும்புகின்றோம், கருத்து தெரிவிக்கின்றோம். பாருங்க, நல்லா தெளிவா எழுதுறார். கண்டிப்பா 11 அப்போஸ்தலர்களும் யூதாசை விட்டுருங்க, கர்த்தருடைய கரத்தை விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சிருந்தும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிரேயர் பண்ணுங்கன்றார். விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஆக்சுவலா அவங்களுக்காக தான் அது. பிரேயர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, அப்ப அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்குதுங்கிறார். அல்டிமேட்டா ரிஸ்டோர் ஆக போறாங்க. பட் இருந்தாலும் அந்த தருணத்துல பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா, கொஞ்சம் ஞானமா நாம இதை குறித்து என்ன பண்ணணும், யோசிக்கணும் அப்படிங்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் சொல்லுங்க.
பேதுரு வகுப்பார் அனைவரின் சார்பாக கர்த்தரே பிதாவுக்கு முன்பு பரிந்து பேசுபவராகவும் பிரதிநிதியாகவும் தலையாகவும் காணப்படுகின்றார். கர்த்தருடைய உதவி இல்லாமல் மற்றும் நம் சார்பாக அவர் பிதாவின் முன்னிலையில் தோன்றி அவருடைய சொந்த பலியினால் உண்டான புண்ணியத்தை நம் சார்பாக செயல்படுத்தவில்லையெனில் நம்மில் ஒருவரும் நிலை நிற்க முடியாது. கரெக்ட் தானுங்க. ரேன்சம் எடுத்துடலாம். நாம வாழ்ற வாழ்க்கைய அப்படியே தேவனுடைய நீதியின் கரங்களை கொண்டு போய் வச்சா நமக்கு ரிவார்டு கிடைக்குமா? பக்கத்துல கூட போக முடியாதுன்றாரு. அப்ப பேதுரு வகுப்பாருக்காக அங்க தேவன் கிட்ட கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா பிரேயர் பண்றார். அதான் பேச வர்றாரு. அடுத்து இயேசுவோடு கூட பங்கடையும்படி தேவன் நம்மை அழைத்த ஆசீர்வாதங்களை பெற நாம் தகுதியற்றவர்களாகி பாத்திரமற்றவர்கள் என நியாயம் தீர்க்கப்பட்டு போய்விடுவோம். இப்படிப்பட்டவர்களுக்காக நமது கர்த்தர் ஜெபம் பண்ணி இப்படியாக பரிந்து பேசி அவர்களிடத்தில் காணப்பட்ட வேண்டுமென்றே செய்யப்படாத குறைபாடுகளை சரி செய்திருக்க கர்த்தருடைய ஆவி பெற்றிருப்பவர்களும் பேதுரு வகுப்பார் மேல் அன்பும் இரக்கமும் அனுதாபமும் கொண்டு அவர்களுக்கு உதவியளிக்கும் வண்ணமாக அவர்களிடம் பேச வேண்டும். என்ன சொல்றாரு? அதாவது கர்த்தர் இயேசு எப்படி பேதுருக்காக தேவன்கிட்ட பிரேயர் பண்ணாரோ அதே போல பேதுரு வகுப்பாரா நாம இருக்கிறோம். எங்கேயும் வேண்டுமென்றே செய்யப்படாத குற்றங்கள் இருக்கும். நாம எந்த ஜபத்திற்கு எந்த பாவத்துக்கு பிரேயர் பண்ணணும், எந்த பாவத்துக்கு பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம் யோவான்ல. அந்த டியூட்டியை நம்ம என்ன பண்ணணும்? உடன் சகோதரர்களுக்கு யாராவது ஒருத்தர் பலவீனத்துல தவறு பண்றாங்கன்னா இது தவறுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? உணர்த்தலாம். அவங்களுக்காக என்ன பண்ணிக்கலாம்? பிரேயர் பண்ணிக்கலாம். ஆனா யாருக்காக தான் பிரேயர் பண்ண சொல்றாருன்னா பேதுரு வகுப்பாருக்கு மட்டும் பிரேயர் பண்ணுங்கன்றார். நம்மளும் பேதுரு வகுப்பார் தான். ஆமாம். யூதாஸ் வகுப்பாருக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, பிரேயர் பண்ணாதீங்க. ஏன்னா கர்த்தரே கீழே எழுதுறாரு, கர்த்தர் இயேசுவே யூதாஸ்க்காக என்ன பண்ணல? பிரேயர் பண்ணல. நம்ம என்ன அவரை விட அன்பானவங்களா? அப்ப இங்க நல்ல வகை இருக்கிறாரு. எந்த வகை பாவங்களுக்கு எந்த வகை குற்றங்களுக்கு நம்ம உணர்த்தி அவங்களுக்காக பிரேயர் பண்ணலாம், எந்த மாதிரி காரியங்களுக்கு அவங்கள பிரேயரே பண்ண வேணாங்கிறது என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இப்ப நாம தான் பேதுரு வகுப்பார், நம்ம யூதாஸ் வகுப்பார் இல்லைன்றத எப்படி கன்ஃபார்ம் பண்றது? நமக்குள்ள யூதாஸ் வகுப்பார் இருந்தா இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா பின்னாடி பிரதர் எழுதுறாரு, ஹார்ட்ல எந்த தவறான இன்டென்ஷனும் இருக்காது, ஆனா செய்யும் போது தப்பாயிரும். இப்போ மீட்டிங் முடியுது, ஒரு பிரதர் டீ எடுத்துட்டு என்ன பண்றாரு? கொண்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சிஸ்டர் இருந்தாங்க, பிரதர் இருந்தாங்கன்னு கொடுக்கும்போது தப்புன்னு டீ என்ன ஆயிடுச்சு? கொட்டிடுச்சு. அவருடைய இன்டென்ஷனை தான் தேவன் பார்க்கிறாரு. அவருடைய இன்டென்ஷன் என்னன்னா, நான் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நான் வேலை செய்ய வந்திருக்கேன், நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறேன், இது என்னுடைய வேலை அப்படின்னு இன்டென்ஷன்ல அவர் செய்யும் போது டீ கொட்டி ஒருத்தருடைய சரீரம் காயமே ஆனா கூட இதை தேவன் மன்னிப்பார். டீ எடுக்கும் போதே அவர் மேல கொட்ட போறேன் இப்போ அப்படின்னு எடுத்தா அதுக்காக பிரேயர் பண்ணாதீங்கன்ற. நான் இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையான உதாரணமா சொல்லியிருக்கு. அப்ப யார் யூதாஸ் வகுப்பாரு, யாரு பேதுரு வகுப்பாருன்றது நமக்கு புரியும். இந்த பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு நம்ம அடுத்த பிரேயருக்குள்ள போகலாம். வாசிங்க. பேதுரு இருதயத்தில் கர்த்தருக்கு உண்மை கொண்டிருந்தும் மாம்சத்தில் பலவீனமுள்ள தன்மையுடன் பாதுகாப்பிற்காக அளிக்கப்பட்டுள்ள தெய்வீக ஏற்பாடுகள் குறித்து கவனமற்று அஜாக்கிரதையாய் இருப்பவர்களுக்கு அடையாளமாய் திகழ்கின்றார். பேதுரு இன்னமும் கர்த்தருடைய ஆடுகளில் ஒன்றாகவே தான் இருக்கின்றார். ஆகையால் அவர் இன்னமும் மேய்ப்பனின் பராமரிப்பிற்கு கீழாகவே தான் காணப்படுகின்றார். நம்ம எப்படியோ பேதுரு வகுப்பாரா இருந்துட்டோம்னா, ஆக்சுவலா 3 வகுப்பார் பார்க்குறோம். யோவான் வகுப்பார் அல்டிமேட், அவங்க ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பேதுரு வகுப்பார். பேதுரு வகுப்பாரா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, உள்ளத்துல எந்த தவறான மோட்டிவேஷனும் கிடையாது. ஆனா சில டைம் காது கொடுத்து என்ன பண்ண மாட்டோம், தேவன் சொல்றது கேட்க மாட்டோம். போகாத பாம்பாரு கேட்காம அப்படியே நேரம் போய் என்ன பண்ணுவோம், இடிச்சிடுவோம். ஆனா ஹார்ட்ல இன்டென்ஷன் தப்பா இருக்காது. அதுதான் இங்க சொல்றாரு, அவங்க இன்னும் கிறிஸ்தியேசுடைய பராமரிப்புல இருக்காங்க. அவங்க மந்தை விட்டு என்ன ஆகல, மந்தைன்னு சொல்றது அந்த 144,000 அந்த காலிங்ல இருந்து அவங்க என்ன ஆகல, போகல, யூதாஸ் வகுப்பாரா மாறலங்கிறார். அப்ப இந்த பிரேயர்ல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, பேதுருக்காக ஆண்டவர் பண்ண பிரேயர்ல ஹார்ட்ல இன்டென்ஷன் கரெக்டா இருந்து செயல்ல பரிபூர்ணத்தை காமிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். பேதுரு வகுப்பார் மாதிரி நமக்காக கர்த்தர் இயேசு
பரிந்து பேசுறார். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாது. ஆனா சாத்தான் புடைச்சு எடுப்பாப்புல நம்மள. ஆனா கடைசி வரைக்கும் ட்ரூத்ல சர்வே ஆயிருவோம். யாருன்னா பேதுரு வகுப்பார். இது அனுபவம் தான். பின்னாடி பேதுரு எப்படி ஒர்க் பண்ணாரு நமக்கு தெரியும். என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு தான் சொன்னார். அழுதுட்டார். பின்னாடி தலைகளாம் என்னன்னாரு, சிலுவையில மறிச்சார். அப்படின்னா அந்த ஜீலாம் ஒர்க் பண்றதுக்கு இப்ப இந்த அனுபவம் தேவை. நம்ம வாங்கிக்கலாம். ஆனா ஹார்ட் நல்லா இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். நாமும் உடன் அங்கங்களுக்காகவும் கர்த்தர் இயேசு ஜபிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய பலவீனங்களை உணர்த்தி ப்ரேயர் பண்ணலாம். யாருக்கு ப்ரேயர் பண்ணோம்னா பேதுரு வகுப்பாருக்கு. யாருக்கு பண்ணக்கூடாதுன்னா யூதாஸ் வகுப்பார். இந்த 2 வகுப்பார் எப்படி பிரதர் கண்டுபிடிக்கணும்னா தேவன் பரிசுத்த ஆவியில நமக்கு என்ன பண்ணுவார், அதை உணர்த்துவார். நம்ம பார்க்கணும். அடுத்து 6வதா நம்ம பார்க்கக்கூடிய பிரேயர், ரொம்ப முக்கியமான பிரேயர், சுருக்கமா பார்த்துடலாம். இயேசு கிறிஸ்துவுடைய ஹை பிரீஸ்ட் பிரேயர், பிரதான ஆசாரியருக்கு உண்டான ஜெபம். இருக்கிறதுலே ஒரு பியூட்டிஃபுல் பிரேயர் பைபிள்லன்னா அது இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா கெத்சமனேல எல்லாரும் தூங்குறாங்க. பாதி பேர் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. தனிமையில போய் தேவனை நோக்கி பயங்கரமான பிரேயர். பின்னாடி யோவான் பரிசுத்தாவியுடைய உந்துதல்ல இயேசு கிறிஸ்து என்ன பிரேயர் பண்ணாரோ அப்படியே எழுதுறாரு. அவர் என்ன பிரேயர் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் போனோடனே அவருக்கு நல்லா தெரியும், தேவனே இதுதான் என்னுடைய கடைசி இரவு இந்த பூமியில. இனிமேல் நான் உயிரோட என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். எந்த அளவுக்கு நான் உண்மையா இருந்தேன்னு தெரியல உங்களுக்கு. இப்படிதான் பேசியிருப்பாரு மனசார. எந்த அளவுக்கு உண்மையா இருந்தேன்னு தெரியல. கட்டாயம் உண்மையா இருந்திருப்பேன்னு விசுவாசிக்கிறேன். என்னை திருப்பி ரீஸ்டோர் பண்ணும்போது அந்த லோகோஸ் அப்படின்னு ஒரு நிலையில உங்களோட இருந்தேன்ல, அந்த நிலைக்கு என்ன பண்ணுங்க, உயர்த்துங்கன்னு கேட்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் பிரேயர்ல யோவான் 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். வேற என்ன வேணும்? இந்த உலகம், இந்த மக்கள், பூமி இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தேவனே உங்க கூட நான் இருந்தேன்ல, திருப்பி அந்த நிலைக்கு என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கன்னாரு. தேவன் உடனே பதில் கொடுத்தார். எப்படி பதில் கொடுத்தாருன்னா, நான் மகிமைப்படுத்தினேன், உன்னை லோகோசா மாத்திரம் அந்த நிலைக்கு மாத்திரம் இல்லப்பா, உன்னை தெய்வீக சுபாவத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், உயர்த்துறேன்னு அசூரன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வாழ்றாரு. ஒரு 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 எமோஷனலான நைட்டு இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா இரவுகளை காட்டிலும் இந்த இரவு ரொம்ப எமோஷனலான ஒரு இரவு. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் கொஞ்சம் பேர் கூட இருந்தாங்க, அப்பவும் தனிமையா தான் ஃபீல் பண்ணியிருப்பார் மனசுல. இருந்தாலும் பிசிக்கலாவே ஆள் இல்லை யாரும். இன்னும் அந்த தனிமையை அவர் என்ன பண்ணுவோம்னா ஒரு நெருக்கத்துக்குள்ள கொண்டு போகுது. இப்ப அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, அவ்வளோ கஷ்டத்துலயும் இந்த பூமிக்கு வந்ததோடைய கோர் விஷயமே பாருங்க, இந்த அப்போஸ்தலர்கள். நீங்க எனக்காக இவங்களை என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. இந்த வசனம் படிக்க வேணா நமக்கு தெரியும். நான் உங்க சத்தியத்தை அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். இப்ப நான் போனாலும் பரவாயில்ல, இந்த சத்தியம் அவங்களுக்குள்ள போய் அவங்க என்ன ஆகட்டும், பரிசுத்தம் ஆகட்டும்ன்றார். அடுத்து அவருடைய பிரேயர் என்னன்னா, ஆண்டவரே நான் இவங்களுக்காக மாத்திரம் பிரேயர் பண்ணல, நாளைக்கு மத்திக்கரன்னு ஒரு ஊர்ல கொஞ்சம் பேர் கான்சன்ட்ரேட்டடா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், பிரேயர் பண்றேன்னு இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட பண்றாங்க. வாசிக்கலாம் யோவான் 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப அல்டிமேட்டா அந்த பிரேயர்ல நம்மளை நினைச்சிருக்காரு. எப்படி நினைச்சிருக்காருன்னா, நான் இவர்களுக்காக 12 பேருக்கு மாத்திரமல்ல, இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்கள். கரங்களை உயர்த்தி தான் மூப்பர்களை தேர்வு செய்யணும். இது அப்போஸ்தலன் சொல்லிட்டாரு. அப்போஸ்தலர் 14:23 அடிப்படையில நம்ம பண்ணணும். இதுதான் அப்போஸ்தலர்கள் சொன்ன ஃபெய்த். அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ, இந்த பந்தியை இப்படிதான் அனுசரிக்கணும், பவுல் சொல்லிட்டாரு, இப்படிதான் பண்ணணும், இன்னைக்கு நம்ம பண்றோம். யாரெல்லாம் இந்த ஃபெய்த்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்றேன். என்ன வேண்டிக் கொள்றேன்றாருன்னா ஒன்னஸ். வாசிக்கலாம் 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அல்டிமேட் பாயிண்டிங் என்ன சொல்றாருன்னா, தேவனும் கர்த்தர் இயேசுவும் எப்பொழுதும் ஒன்னா இருந்தாங்க. இப்ப அவங்களோட நாம என்ன ஆகணுமா, அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் முதல்ல என்ன ஆகணும், கரெக்ட் இல்லைங்களா? ஏன்னா அந்த சரீரத்துல போய் ஒரு அவை இணையணும்னா ஒன்ன சிங்க காமிக்கணும் சத்தியத்துல, கரெக்டுங்களா?
அப்போ அந்த தேவனுடைய பிள்ளை கர்த்தர் இயேசுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாகறாங்க. கர்த்தர் இயேசுடைய சரீரத்துக்கு தலை யாருன்னா பிதாவாகிய தேவன். அவர் தலை, அப்புறம் கிறிஸ்து, அப்புறம் நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு 22ல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு என்ன பண்றேன். நீங்க இன்டைரக்டா ஒண்ணு வந்து கன்வே பண்றார். நாளைக்கு அந்த ஃபியூச்சர் குளோரியில தெய்வீக சுபாவத்துல இவங்களும் இருப்பாங்க தேவனேன்றத இன்டைரக்டா சாஃப்டா என்ன பண்றாருன்னா, ஏன்னா அவருக்கு தெய்வீக சுபாவம் அப்போ தெரியல. நீங்க சொல்றாரு அந்த மகிமையை நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரூத்தை தான் பேசுறாரு, சத்தியம் கொடுத்துட்டேன்னு. பட் நாளைக்கு சபையாகி நாமளும் பிதா இருக்கக்கூடிய அதே ஒரு கணத்துக்கு உயர்த்தப்படுவோன்றது இயேசு கிறிஸ்துடைய பிரேயர்ல அவர் சொல்றாரு. வாசிக்கலாம் 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஸோ அல்டிமேட்டா அவருடைய பிரேயர் இங்க என்னதான் காணப்படுதுன்னா, ஒன்னஸ் ஆஃப் த டிவைன் ஃபேமிலி. நாம கர்த்தர் இயேசு பிதாவாகி தேவன். அப்ப இந்த ஒருமைப்பாட்டுல நம்ம தேறினவர்களா இருக்கணும்னா ஒரே பாயிண்ட் தான், ட்ரூத்தை நம்ம எல்லாரும் பிடிக்கணும். நாம ஒரு சைடு இருந்துட்டு எல்லாரும் நம்ம பக்கம் வரணும், அது கிடையாது. கர்த்தர் இயேசு சொன்ன சத்தியத்தை பிடிக்கணும், அதுதான் அப்போஸ்தலர்கள் பிடிச்சாங்க. அதை நாம பிடிக்கும் போது யாரெல்லாம் இந்த சத்தியத்தை பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? நமக்காக சத்தியம் மாறுபடாது. அப்ப அந்த சத்தியத்துல தேறினவர்களா இருக்கும் பொழுது இந்த ஒன்னஸ்குள்ள நாமும் என்ன ஆகும், கடந்து போவோம். அதனாலதான் பின்னாடி பவுல்ல எழுதி பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானது என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்கன்றாரு. அப்பதான் தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு அப்பாவா இருப்பேன், நீங்க எனக்கு குழந்தைங்களா இருப்பீங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்ப இது எப்போ நடக்கும்னா, பவுல் சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம என்ன பண்ணணும், ட்ரூத்துக்காக நிக்கணும். இப்பேற்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும்ன்றார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஸோ இதை குறிச்சும் ரசல்பர் தனி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு, பரிசுத்தமாகுதலை எப்படி தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும். அப்ப எவ்வளவோ ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத மாபெரும் மகிமைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போக போறாங்க. நமக்காக 2000 வருஷம் முன்னாடி நம்முடைய ரட்சகர் பிரேயர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபெய்த்துக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நம்மள ட்ரூத்ல தேவன் உயிரோட வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது பெரிய கிஃப்ட். இந்த பெரிய கிஃப்டை வாங்கிக்கிட்ட நாம என்ன பண்ணோம்னா, ஒரே ஒரு டார்கெட் தான், நம்முடைய சரீர சிந்தனைகளை பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்தணும். நம்மால முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத பாவத்துக்காக ஜபிச்சிடலாம். நமக்கு உணர்த்தப்படுற பாவத்திலிருந்து நம்ம உடனே என்ன ஆகணும்னா, இறுதியா நம்ம இன்னொரு ஒரு பிரேயர் இருக்கு, அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? சோ நம்ம பங்கு கொள்ளக்கூடிய விஷயத்துல அங்க ஒரு ஒன்னஸ் அங்க காணப்படுது. இப்ப இதே மாதிரிதான் நம்முடைய உடன் அங்கங்களை நம்ம என்ன பண்ணோம், உடன் அங்கங்கள் நம்ம எப்படிதான் பார்க்கணும், பொன்னான பிரமாணம் தான். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நாம அவங்களுக்கு என்ன பண்ணணும் செய்யணும்னு பார்க்கிறோம். ஸோ இறுதியா நம்முடைய ரட்சகர் பண்ணக்கூடிய பிரேயர் எங்கன்னா, அந்த கெத்செமனேக்கே முன்னாடி பண்றாரு. என்னன்னா, தேவனுக்கு நன்றி சொல்றாரு. கேவ் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அந்த பாத்திரத்தை எடுத்து ஸோ வாசிக்கலாம். த கப் ஆஃப் த பிளஸிங்க்கு வசனம் படிக்கலாம். மத்திய 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, விசேஷமா அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்து நீங்க சாப்பிடுங்க, என்னுடைய சரீரம். இதுக்கு சகோதரர் நிறைய மீனிங் கொடுக்குறாங்க. ரொம்ப எளிமையா எடுக்கணும்னா, இது கர்த்தர் இயேசுவுடைய சரீரம், பாவம் அல்லாத ஒரு மாம்சம் பார்க்கிறோம். இது நீதிமானாக்கப்படுதலுக்கு அடையாளமா காணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரை போல நாமும் என்ன ஆகணும், பிக்கப்படணும்னு பார்க்கிறோம். பிளைனா சொல்லணும்னா இது ரேன்சம். இந்த ரேன்சம்ல நமக்கு பங்கு இல்லை, பட் அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள நம்ம போவோம். இது வந்து பிரைமரி மீனிங்கை எடுத்துக்கலாம்.
அடுத்து சின் ஆஃபரிங் வருது, வாசிக்கலாம். மத்தேயு 26:27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். சோ அந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் இதுல என்ன பண்ணுங்க, என் பிதா கொடுத்த பாத்திரத்துல நான் இப்ப பானம் பண்றேன், நீங்களும் பானம் பண்ணுங்க. நாங்க கேட்கும்போது உங்களால கூடுமான்னு கேட்டாரு. இவங்க என்ன சொன்னாங்க? கூடும்னாங்க. அந்த அர்த்தத்தை உணரல, ஆனா பின்னாடி சரியா வாழ்ந்தாங்க. நீங்க அதே போலதான் இந்த பாடுள்ள பாத்திரம், அவமான பாத்திரம், இந்த சத்தியத்திற்காக தேவனுடைய திட்டம் இந்த பூமியில செய்வதற்காக நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை கசப்பான அனுபவங்களையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். நாம சொல்லணும், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் என்ன பண்றேன். அப்ப நமக்கு கஷ்டமான சூழ்நிலை வருமே பிரதர், நம்மளெல்லாம் அவமானப்படுத்துவாங்களே, நம்மள என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இழிவா பேசுவாங்களே, திட்டுவாங்களே, அப்ப நான் என்ன ஃபீல் பண்றது? ஒன்னே ஒன்று ஃபீல் பண்ணா போதும். நமக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையில இதை மட்டும் மறந்துட வேணாம். நம்முடைய உபத்திரவங்களுக்கு பின்னால், நமக்கு வர எல்லா ட்ரையல்ஸ்க்கு டெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கும்ல. இதை கொடுத்தா என்னுடைய மகள் என்னுடைய மகன் இந்த நிலைக்கு வருவாங்க, அதுக்கு தான் தேவன் கொடுக்குறாரு. யோபுக்கெல்லாம் கொடுக்குறாருல, அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்துக்கு பின்னால ஒரு தெய்வீக நோக்கம் இருக்குன்றத நம்ம என்னைக்கு புரிஞ்சு கொள்றோமோ அப்ப அது லேசான உபத்திரவமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு ட்ரையல் வந்தோடனே அந்த ட்ரையலை கொண்டு வர்ற சிஸ்டர் யாரு, அந்த ட்ரையலை கொண்டு வர்ற பிரதர் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, இப்படி ரிசர்ச்குள்ள போறோம். வேணாம். நமக்கு யார் சோதனை கொடுத்தாலும், குடும்பத்திலேயோ எக்லீஷியாலேயோ உலகத்திலேயோ இல்ல சில டைம் சூழ்நிலைகளோ சோதனை, இந்த டெஸ்ட் தேவன் எனக்கு கொடுத்துட்டார், இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கும். ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தேவன் அனுமதிக்கிறாரு, அந்த நோக்கத்தை நான் புரிஞ்சு கொள்ளணும். தேவனே அந்த நோக்கத்தின்படி நான் என்ன பண்ணோம், வாழ்ந்துக்காங்க. பேதுரு தூக்கி ஜெயில போட்டாங்க, என்ன பண்ணாரு? தெய்வீக நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, ஜெயில நல்லா தூங்கினாரு. தூதன் வந்து வெளில கூட்டு போயிட்டார். பவுல் ரொம்ப கடினமான அனுபவத்தை வாங்கினார். அவருடைய வாழ்க்கையின் கடைசியில எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையல், கல் எடுத்து அடிக்கிறாங்க நிறைய. எப்படி இப்படி சந்தோஷமா எழுதுறாரு? ஜெயிலில் இருக்கும்போது பிலிப்பியன்ஸ் எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இரு. நம்மளை தூக்கி ஜெயில போட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு அழுவம் பாருங்க. அந்த போலீஸே பரிதாபப்பட்டு நம்மள என்ன ஆயிடுவார், விட்டுருவார். ஏன் அப்படின்னா நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, எனக்காக சபையே வரணும், சபை மக்கள்லாம் வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும், நேரம் சபையில உபவாச கூட்டம் போட்டிருக்கணும், இப்படியெல்லாம் கற்பனை பயங்கரமா பண்ணிட்டு இருப்போம். அந்த உபத்திரவத்திலிருந்து நம்ம எக்லீஷால இருக்கிற பிரதருக்காக நம்ம பிரேயர் பண்ணுவோமானா, அதுதான் இந்த விஷயம். எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தாங்க, ஆனா இது இப்படிதான் நடக்கும், இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு, இது நம்மளை அடுத்த படிக்கு கொண்டு போக போகுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதனாலதான் அந்த திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லி பார்க்கும்போது, இது பாவ மன்னிப்புக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற நியூ காவனன்ட்ன்றார், இது தொடரும் பின்னாடி அப்படிங்கிறார். நமக்கு இதுல ஒரு பார்ட் இருக்குன்றாரு. ஸோ அதை குறித்து நம்ம எபிரேயர்ல கூட படிக்கிறோம். அவர் தமக்கு முன்னாடி வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது இருக்கிற கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களை அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க இல்லை வளர்த்துறாங்கன்னா கடினமாக தான் இருக்கும், வேலைக்கு போறது வர்றது ரொட்டீன் லைஃப். ஆனால் அந்த குழந்தைகிட்ட அதை என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அது சந்தோஷம், அந்த குழந்தை வளர்றதுக்காக அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் உலகத்துல. இப்போ இங்க இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும், சபை உயர்த்தப்படணும், என்னுடைய மனவாட்டி ரெடி ஆகணும், உலகத்துக்கு ரட்சிக்கு போறணும், இதுக்காக என்னுடைய ஆடையை நான் விட்டு கொடுக்கறதுனா கூட விட்டு கொடுக்குறேன்னாரு. அவருடைய வஸ்திரத்தை கூட என்ன பண்ணாரு, விட்டார். எப்படி முடியுது இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா, அவர் நோக்கம் தெய்வீக நோக்கத்தோடு இசைந்திருக்கு, தன்னை ஒரு பொருட்டு அவர் என்னல. ஸோ அங்க அவர்கிட்ட பார்க்குறோம், இங்க இதே தான் நமக்கும் தெய்வீக நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தெய்வீக நோக்கம் எதுக்குன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவங்கள் என்ன ஆகணும், மாறணும். ஒருவேளை நோக்கத்தை மறந்துட்டோம்னா பாதையை என்ன ஆயிரும், டார்கெட்டே மறந்துட்டோம்னா போற வழி என்ன ஆயிரும், மறந்துடுவோம். இப்ப நம்ம அது ரெடி ஆகுறது நமக்காக மட்டும் இல்லை,
உலகத்துக்கும் சேர்த்துதான்றதை என்ன பண்ணிக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கலாம். இதுக்கு நம்மளை நாமளே என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்துட்டு தான் அந்த பந்தியில் என்ன பண்ணணும், பங்கு பெறணும். ஸோ ஒரு 7 காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். முதல் விஷயம் என்னன்னா, கர்த்தர் இயேசு வந்து ஸ்தோத்திர பாட்டை பாடினாருன்னு நம்ம பார்க்குறோம். பாடத்தை நம்ம முடிச்சிடலாம், சுருக்கலாம். அந்த ஹலேல்னு சொல்லக்கூடிய சங்கீதத்துல அங்க கர்த்தர் இயேசு பாடும் பொழுது அவருக்கு ஒரு மாபெரும் ஒரு பலம் மற்றும் ஒரு தைரியம் கிடைச்சிருக்கும். இது நம்முடைய தியானத்துக்கு ஒரு முன்மாதிரி. நம்ம கடினமான அனுபவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சங்கீதங்களையும் இந்த மாதிரி தேவன் நம்மளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களையும் நம்ம தியானிக்கும் போது நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அங்க மோசேயை வந்து பாடல் பாடுறாங்க. பாஸ்ஓவர் முடிச்சு வெளியே வரும் பொழுது செங்கடலை கடந்து. இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, இன்னைக்கே சபை பை ஃபெய்த்ல விசுவாச கண்கள்ல பாக்குது. நாளைக்கு உலகம் சாத்தானுடைய அமைப்பு இப்படிதான் நியாயம் தீர்க்கப்படும், சபையும் ரட்சிக்கப்படும், உலகமும் ரட்சிக்கப்படும்னு. அதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே வாழ்ந்து காமிக்கணுன்றார். மூணாவது, எசேக்கியாவுடைய பிரேயர் நம்ம பார்க்குறோம். அதுல கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, சுய பரிசோதனை மற்றும் மனம் திரும்புதல். தேவன் வெளிப்புறமான அலங்கரிப்பு என்ன பண்றதில்லை, மனம் திரும்புதல் பரிசேயர்கள் இருந்த மாதிரி அது கிடையாது. தேவன் உள்ளான இருதயத்துல மாறுதல் பார்க்கறாரு. உண்மையான இருதயத்துல ஜபிச்சாலும் அதற்கு என்ன பண்றாருன்னா, அவரு கிறிஸ்தியேசன் மூலமா மன்னிப்பை கொடுக்குறாரு. சரி, அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய புளிப்புன்னு சொல்லக்கூடிய கசப்பு, பொல்லாப்பு, துர்குணம் போன்ற காரியங்களை அகற்றிட்டு தான் வந்து என்ன பண்ணணும், பாஸ்ஓவர்ல இருக்கணும். ஒருவேளை கண்ணுக்கு தெரியாதுன்னா ப்ரேயர் பண்ணா தேவன் என்ன பண்ணுவாரு, அதை எடுத்து போட்டுருவாரு, இல்லைன்னா நமக்கு உணர்த்துவார்னு நம்ம பார்க்கணும். இது 4வது பார்த்தோம். ஸோ 5வது, பேதுருக்காக அவ்வளோ கஷ்டத்துலையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பஸ்கா காலத்துல ஜபிக்கிறாரு. எப்படி ஜபிக்கிறாருன்னா, பேதுருடைய ஹார்ட் நல்ல இருதயம். இங்க அதான் சொல்றாரு, நம்முடைய இருதயம் உண்மையான செம்மையான இருதயமா இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் இயேசுடைய கிருபை நம்மளை தாங்கும். நமக்காக அவர் பிரேயர் பண்ணுவாரு. இங்க நமக்குள்ள என்ன சொல்றாருன்னா, நாமும் மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும், பிரேயர். அடுத்து அவருடைய ஹை பிரீஸ்ட் பிரேயர், எக்ஸ்ட்ரீம் பிரேயர். இது குறித்து தனியாக பாடங்கள் பிரதர்ஸ் எடுத்திருப்பாங்க. இதுல ஒரு பூரண அன்பு காணப்படுது, வைராக்கியம். எந்த அளவுக்கு ஒரு ஜீல் இருந்துச்சுன்னா இந்த பாத்திரத்தை அவரு ஏற்றுக்கொண்டிருப்பார். பிதாவை பிரியனும் அவமானமான ஒரு பாத்திரம் எல்லாத்தையும் தாங்கிட்டார். எக்ஸ்ட்ரீம் ஜீல். அதுல ஒரு பிரதர்லி லவ். நான் எனக்காக மட்டும் பிரேயர் பண்ணல, இவங்களுக்காகவும் இவங்க மூலமா என் வார்த்தையை விசுவாசிகளுக்காகவும் நான் என்ன பண்றேன், பிரேயர் பண்றேன்னு சொல்லிட்டு தான் தன் ஜீவனையே, நம்ம ஏசாயா 53 படிக்கிறோம் இல்லைங்களா, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அதோடைய நிறைவேறுதல் அங்க காணப்படுதுன்னு பார்க்கிறோம். ஸோ இறுதியா அவர் அந்த கப்பை எடுக்கும் பொழுது கூட தேவனுக்கு நன்றி சொல்றார். இங்கேயும் அதே தான், தெய்வீக நோக்கத்திற்காக நாம் படும் தியாகபூர்வமான பாடுகளை நாம் நன்றியோடு என்ன பண்ணோம். ஒரு பாடு நமக்கு வருதுனாலே அதுக்கே தேங்க்ஸ் என்ன பண்ணணும், சொல்லணுன்றாரு. அதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக நோக்கம் இருக்குன்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வரக்கூடிய நாட்களில் சகோதரர்கள் நிறைய பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஒரு சரியான ஒரு பக்குவத்துல அந்த ஒரு நினைவு கூறுதலை நம்ம பங்கு கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நேரத்திலும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாகவே நாம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை இவ்வளவு நேரமாக நம்முடைய சகோதரர் மூலமாக நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் இந்த நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் நம்மை நிதானித்து பரிசோதிக்க இன்றோ நமக்கு தேவன் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். சகோதரர் இன்று நமக்கு போதித்த இந்த 7 விதமான ஜபங்களை குறித்து இன்று ஆழமாக நம்ம பார்த்தோம். இதில் இந்த விஷயங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, எல்லோரும் நாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும்போது நாம் இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் நம்ம கையிடும்போது
நாம் நம்மை நாமே நிதானித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இதில் பங்கு பெறுவதற்கு இந்த நாளில் இந்த செய்தி நமக்கு மிகவும் ஒரு அவசியமானதாக இருந்திருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தா, நாம் அதாவது நம்ம பரிசோதிக்கும் போது நாம் மற்றவர்களை நம் எண்ணத்தில் வைக்காதபடிக்கு தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நம்மை தனிப்பட்ட விதத்தில் பரிசோதித்து நாம் எங்கு பலவீனத்தில் விழுந்திருக்கிறோம் என்பதை பரிசோதித்து நம் தேவனிடத்தில் அதற்காக ஜெபத்தை ஏறெடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு இதில் நாம் பானம் பண்ண தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். என்னன்னா, நம்ம இப்படி அஜாக்கிரதையாக நம்ம கையெடுத்தோம்னா நாம் நம் தேவனுடைய அழைப்பிலிருந்து நம்ம விலகி போகிறதுக்கு காரணமாயிரும். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் நிதானித்து நம்மை பரிசோதித்து இதில் நான் பங்கு பெற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த சத்தியத்தை தொகுத்து வழங்கின அன்பு சகோதரர் நிதின் அவர்களுக்கும் நம்முடைய எக்லிசான் சார்பாக அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் உங்கள் மத்திக்கேரி எக்லிசானுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற சகோதர சொல்லிக்கு தெரிவிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வேதத்தை வாசித்த சகோதரி அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நேரத்தை கருத்தில் கொண்டு இன்றைக்கு இருந்த அந்த முறுமுறுப்பு கேள்வி பதில் இதை தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. இந்த வாரம் இருக்காது. அதனால் இப்பொழுது சபைக்கான அறிவிப்புகளை நம் மத்தியில் அறிவிக்கும்படியாக நம் சகோதரர் இளங்கன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சபைக்கான அறிவிப்புகளுக்கு முன்னால் அக்கவுண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் முன்னால் வாசிக்க கேட்கலாம். பிப்ரவரி மாதத்துக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் 34,000 34,000 ரூபாய் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் செலவுகள் நமக்கு 40,695 ரூபாய். அதாவது லாஸ்ட் மந்த் பேலன்ஸ், ஜனவரி மாதம் பேலன்ஸ் நமக்கு 11,229 ரூபாய் இருந்தது. 11,229 ருபீஸ் இருந்தது. அதை கூட்டி பார்க்கும்போது 45,229 ரூபாய் நம்மிடத்தில் பேலன்ஸ் இருந்தது. எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 40,695 ரூபாய். மீதம் நம்மிடத்தில் இருக்கிற பணம் 4,534 ரூபாய். ஸோ இதில் வாடகை, ஹால் வாடகை மற்றும் பெஸ்காம் பில்ஸ், இன்டர்நெட் சார்ஜஸ், ஜூம் சார்ஜஸ் மற்றும்